பெரியார் நூலக வாசகர் வட்டத்தின் 2506வது நிகழ்வாக நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று சிறந்த கருத்துக்களை எடுத்து சொல்லி அமர்ந்திருக்கக்கூடிய பெரியார் நூலக வாசகர் வட்டத்தினுடைய தலைவர், திராவிடர் கழகத்தினுடைய செயலவை தலைவர், வழக்கறிஞர் அன்பிற்குரிய வீரமர்தினி அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்று இனிய பாடல்களை எனக்கு முன்னர் பாடிய அன்பு தோழர்கள் குடியாத்தம் குமணன் அவர்களே, தண்ணீர்குளம் தோழர் அவர்களே, பெரியார் நூலக வாசகர் வட்டத்தினுடைய பொருளாளர் ஜனார்த்தனம் அவர்களே, 90 அகவையிலே அடியெடுத்து வைத்து நம் அனைவரின் பாராட்டுக்களை வாழ்த்துக்களை பெற்றிருக்கிற ஐயா ராமசாமி அவர்களே, புதுமை இலக்கிய தென்றல் நிகழ்ச்சியை மிக சிறப்பாக நடத்தி கழகத்திற்கு வலு சேர்த்து கொண்டிருக்கக்கூடிய பாவலர் ஐயா பாவலர் மீனாட்சி சுந்தரம் அவர்களே, ஐயா வெற்றியழகன் அவர்களே, பிச்சை வள்ளிநாயகம் அவர்களே, தோடர் பெல் தங்கராசு அவர்களே, ராசு அவர்களே, தங்கமணி அவர்களே, மற்றும் இந்த நிகழ்விலே பங்கேற்றிருக்கக்கூடிய அருமை பெரியவர்களே, தோடர்களே, உங்கள் அனைவருக்கும் பணிவன்பான வணக்கத்தை முதலிலே தெரிவித்துக் கொள்கிறேன். மழை மிரட்டல் ஒருபுறம் இருந்தாலும் கூட எதிர்ப்புகள் என்பது நமக்கு நிலாச்சோறு போல, அந்த அடிப்படையில்தான் இந்த நிகழ்ச்சியிலே நாம் வந்து கலந்து கொண்டிருக்கிறோம். இருந்தாலும் கூட அதிக நேரம் பேசி இன்னும் அதுக்கு ஒரு சிரமத்திற்கு ஆளாக்கக்கூடாது என்கின்ற அடிப்படையில் இங்கே பலரை இங்கே பேச வைத்திருக்க வேண்டும். இங்கே அண்ணன் இளவழகன் அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள், இன்னும் மற்றவர்களெல்லாம் கூட இருக்கிறார்கள். எல்லாருமே கூட கொஞ்சம் நேரம் பேசலான்னு முதல்ல நான் நினச்சேன். ஆனால் நேரத்தின் நெருக்கடியும் மழை மிரட்டலையும் பார்க்கிற போது நேரடியாகவே சொல்ல வந்த செய்தியை சொல்லி நாம் அனைவரும் வீடு திரும்புவதற்கு வசதியாக இருக்கும் என்கின்ற அடிப்படையில் தான் இங்கே நிகழ்ச்சியை நாம் தொடங்குகிறோம். தொடங்கும் போதே என்னை வரவேற்று இங்கே அழைத்து கொண்டு வருகிற போதே நம்முடைய அண்ணன் இளவழகன் குறிப்பிட்டார்கள், இன்றைக்கி முக்கியமான நாள், இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிற இன்றைக்குத்தான் தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு என்கிற பெயர் அறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களால் சூட்டப்பட்டது என்பதை என்னிடம் சொல்லி, இங்கேயும் நம்முடைய அம்மா வீரமர்தினி அவர்களிடமும் குறிப்பிட்டு அந்த செய்தியையும் இங்கே நினைவூட்டினார்கள். சட்டமன்றத்தில் நான் நினைத்து பார்க்கிறேன், அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட போது அறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் முதலமைச்சராக இருந்து தமிழ்நாடு என்று சொன்னபோது அங்கே இருந்த அத்தனை உறுப்பினர்களும் எழுந்து நின்று வாழ்க வாழ்க என்று முழக்கமிட்ட காட்சி நம் நினைவிலே வருகிறது. தமிழ்நாடு என்று பெயர் மாற்ற வேண்டும் என்று சொல்லி நம்முடைய அண்ணா அவர்கள் தீர்மானம் கொண்டு வந்து நடைமுறைப்படுத்துவதற்கு முன்பாகவே அறிவாசான் தந்தை பெரியார் அவர்கள் விடுதலை பத்திரிகையிலே இந்த நாட்டிற்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்ட வேண்டும் என்று எழுதினார். அதைவிட சிறப்பு, இன்றைக்கு நாம் முரசொலியை பற்றி பேசப்போகிறோம், கலைஞரை பற்றி பேசப்போகிறோம் என்று சொன்னால், அப்படிப்பட்ட பெருமைக்குரிய நம்முடைய கலைஞர் அவர்கள் 24ஆம் ஆண்டிலேயே இந்த நாட்டிற்கு தமிழ்நாடு என்கிற பெயர் சூட்டப்பட வேண்டும் என்கிற கருத்தை அவர் எழுதியிருக்கிறார் என்ற செய்தியும் நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. அப்படிப்பட்ட பெருமைக்குரிய நாளிலே இன்றைக்கு கூட தமிழ்நாடு அரசு இன்றைய தினம் அண்ணா பிறந்த காஞ்சி மாநகரில் அரசு விழாவாகவே இந்த விழாவை தமிழ்நாடு என்று பெயர் சூட்டப்பட்ட நாளை தமிழக அரசு விழா எடுத்து அறிஞர் பெருமக்களை எல்லாம் அந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்க வைத்து ஆழி செந்தில்நாதன் போன்ற நம்முடைய அண்ணாவுடைய அந்த சிந்தனைகளையெல்லாம் எடுத்து சொல்லக்கூடிய வல்லமை பெற்ற அவர்களையெல்லாம் அந்த கருத்தரங்க நிகழ்ச்சியிலே பங்கேற்க செய்து ஒரு நல்ல விழாவாக தமிழ்நாடு அரசு நடத்தி கொண்டிருக்கிறது. அது ஒரு சிறப்பு என்று சொன்னால், இன்னொரு சிறப்பு இன்றைய நாளிலே காலையிலே வந்த எல்லா பத்திரிகைகளும் அந்த செய்தி வந்தது. நீங்கள் பல பேர் அதை பார்த்திருப்பீர்கள். நம்முடைய கலைஞர் அவர்களுக்கு ஒன்றிய அரசின் சார்பிலே நாணயம் வெளியிட வேண்டும் என்கின்ற கோரிக்கை நாம் தொடர்ந்து எழுப்பினோம். இன்றைக்கு ஒன்றிய அரசு அதை ஒப்புதல் கொடுத்து அந்த நாணயம் வெளியிடப்படும். அந்த நாணயத்திலே கூட தமிழ் வெல்லும் என்கின்ற அந்த வார்த்தை அந்த நாணயத்தில் இடம்பெறும் என்று சொல்லி அந்த அறிவிப்பு வந்திருக்கிற மகிழ்ச்சியான நாள் இந்த நாள்.
எனவே அப்படிப்பட்ட சிறப்பான நாளிலே நாம் அமர்ந்திருக்கிற போது முரசொலி மலரை பற்றி பேச வேண்டும் என்று அம்மா அவர்கள் குறிப்பிட்டார்கள். அதற்கு முன்பாகவே நானும் கூட அந்த முரசொலியில் இருக்கக்கூடிய செய்திகள் இன்றைக்கு வர வேண்டும், நம்முடைய பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் நினைத்தேன். அவர்கள் குறிப்பிட்டதைப் போல கலைஞர் நூற்றாண்டு விழா நிறைவு விழாவை முன்னிட்டு தமிழ்நாடு அரசு செய்தி விளம்பரத்துறையின் சார்பிலே அருமையான 3 மலர்களை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த மலர்களிலே கலைஞர் எழுதியது, கலைஞரை பற்றி மற்றவர்கள் எழுதியது என்கின்ற செய்திகளெல்லாம் அதிலே இடம்பெற்றிருக்கிறது. அதோடு கூட வழக்கமாக வெளியிடக்கூடிய நம்முடைய முரசொலியும் கலைஞர் நூற்றாண்டு விழா நிறைவை முன்னிட்டு மிக சிறப்பான ஒரு மலரை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த மலரை பார்த்தீங்கனாலே ரொம்ப கனமாக இருக்கும். அந்த தோற்றத்தை நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். அற்புதமான அந்த வடிவமைப்பிலே கலைஞர் 100 என்று அந்த வந்தவுடனே கூட பாவலர் ஐயா கேட்டாங்க, அந்த பேனா சின்னம் நடைமுறைக்கு வருவதற்கான செயல்பாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கிறதான்னு கேட்டாங்க கலைஞர் நினைவிடத்தில். அதே மாதிரி அந்த பேனாவையும், அது பேனா மட்டுமல்ல, அதுதான் நம்முடைய வாழ், திராவிட இயக்க போர் வாழ் என்று தலைவர் வைகோ அவர்களை நம்முடைய ஆசிரியர் குறிப்பிட்டார் பாருங்க. அதே மாதிரி திராவிட இயக்க வாளாகவும் அதே நேரத்தில் பேனாவாகவும் கலைஞர் முகம் இருக்கக்கூடிய அற்புதமான அந்த வண்ண படத்தோடு இந்த மலர் வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த மலரிலே இருக்கக்கூடிய செய்திகளை பற்றி இந்த கூட்டத்திலே நாம் பகிர்ந்து கொள்ளலாம் என்கின்ற அடிப்படையில் தான் இந்த தலைப்பை நாம் குறிப்பிட்டு சொன்னோம். 544 பக்கங்கள் இதில் இடம்பெற்றிருக்கிறது. ஐயா தொடங்கி தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா மற்றும் அண்ணாவோடு கலைஞரோடு பழகிய தலைவர்கள், இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தலைவர்கள், திரைத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் என்று பல்வேறு ஆளுமைகளெல்லாம் சேர்ந்து இந்த மலரிலே அருமையான கருத்து விருந்தினை அவர்கள் அளித்திருக்கிறார்கள். அந்த செய்தியெல்லாம் படித்து முழுவதும் நாம் அதை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இங்கே நம்முடைய தலைவர் அவர்கள் குறிப்பிட்டதைப் போல அதை ஒரு தொடர் கூட்டமாகத்தான் நாம் நடத்த வேண்டும். ஆனாலும் கூட இதில் உள்ள செய்திகளை மிக சுருக்கமாக உங்களிடம் எடுத்து சொல்ல நான் விரும்புகிறேன். இந்த நிகழ்ச்சியை பயன்படுத்தி கொள்ள நான் விரும்புகிறேன். இந்த மலரை பற்றி குறிப்பிடுகிற போது, இந்த மலர் முரசொலி மலர் வெளியிடுவது என்கிற அந்த வரலாறு இருக்குது பாருங்கள், அதை நான் திரும்பி பார்க்கிறேன். இது ஏதோ திடீர்னு கலைஞருடைய நூற்றாண்டு விழாவுக்காக மட்டும் போட்ட மலர் அல்ல அந்த முரசொலி மலர். எப்படி நம்முடைய விடுதலை ஏடானது தொடர்ந்து அறிவாசான் தந்தை பெரியார் பிறந்தநாள் விழா மலரை ஆண்டுதோறும் செப்டம்பர் 17 ஒரு கருத்து செறிவுள்ள புத்தகமாக நாம் வெளியிடுகிறோமோ, அதே போல முரசொலி ஏடும் இந்த மலர்களை வெளியிடுவது என்கிற பழக்கம் என்பது அவர்கள் தொடர்ந்து முதலிலே பொங்கல் மலரைத்தான் முரசொலி வெளியிட்டது. 1956ஆம் ஆண்டிலே வெளியிட்டது. அப்படி 1956ஆம் ஆண்டிலே வெளியிட்ட முதல் பொங்கல் மலரிலே கலைஞருடைய ஒரு வரி விளம்பரம், அதுதான் ரொம்ப சிறப்பு. அப்போ பொங்கல் மலர் என்று சொன்னால் முழுக்க முழுக்க கல்கி வெளியிடும், ஆனந்த விகடன் பத்திரிகை வரும், சுதேசமித்திரன் பத்திரிகை அந்த மலரை வெளியிடுவார்கள். தீபாவளிக்கு எப்படி மலர் வெளியிடுவதை பார்ப்பன ஏடுகள் வழக்கமாக நடத்தியதோ, அதே மாதிரி பொங்கலுக்கு நம்மக்கிட்ட இருக்கிற காசை வாங்கணுங்கிறதுக்காக அதுலேயும் பார்த்திங்கன்னா சங்கராச்சாரியார் அருளுரை தான் இருக்கும். அதுலேயும் பார்த்திங்கன்னா பொங்கலை எப்படி சமஸ்கிருத பண்டிகையாக காட்டணுமோ அந்த வேலை தான் செய்வாங்க. இருந்தாலும் பேருக்கு பொங்கல் மலர் என்று போட்டு நம்மக்கிட்ட இருக்கிற காசை பறிக்கிற தந்திரத்திலே அது ஒன்று. அதில் பார்ப்பன ஏடுகள் வழக்கமாக நடத்தி கொண்டிருந்தது. இந்த காலகட்டத்தில் முதல் மலரை அவர்கள் அறிமுகப்படுத்துகிற போது கலைஞர் ஒரு வரி கூட இல்லை, ஒரே வரியிலே அது விளம்பரம் செஞ்சார். அவாள் மலருக்கு சவால், அதான் அவர் போட்ட தலைப்பு. சொல்லும் போதே பாருங்கள், அவாள் மலருக்கு இது சவால் என்று சொல்லி முதல் பொங்கல் மலரை கலைஞர் முரசொலி சார்பில் வெளியிட்டார்கள் என்கிற செய்தியை நாம் தெரிந்து கொள்கிறோம். அதே மாதிரி அதற்கு 3 ஆண்டுகள் கழித்து 1959ஆம் ஆண்டு, அந்த 1909ஆம் ஆண்டிலே முரசொலியின் சார்பில் அண்ணா பிறந்தநாள் விழா மலர் என்கிற அந்த தொடக்கம் கலைஞர் உருவாக்கி காட்டுறார். முதலில் அண்ணா பிறந்தநாள் விழா மலரை அப்பொழுது வெளியிட்டு
தமிழ் இணையம்ங்கிற இணையத்தில் போனீங்கன்னா இருக்கும். தமிழ் இணையத்தில் கூட காலையிலே நான் அதை பார்த்தேன். அதில் பழைய முரசொலி இதழ்கள் அத்தனையும் அதில் இருக்குது. நம்முடைய தோழர்கள் நூலகத்தில் போய் படிக்கணுங்கிற அவசியம் கூட இல்லை. அதிலே சென்று, ஏன்னா இவ்வளவு பெரிய செய்திகளையெல்லாம் நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய அருமையான வாய்ப்பு இருக்கிறது என்பதற்காக உங்கள் நினைவுக்கு சொல்லுகிறேன். அதில் அந்த மலருடைய பட்டியல் எந்தெந்த ஆண்டு வந்தது, என்னென்ன இருந்தது அப்படிங்கிற செய்திகளெல்லாம் கூட இருக்கிறது. அப்படி முரசொலி மலர் வெளியிடுகிறது என்று சொன்னால் இது புதிதல்ல, தொடர்ச்சியினுடைய ஒரு நிகழ்ச்சியாக நாம் பார்க்கிறோம். முரசொலி என்பதே கூட திடீர்னு நேற்று பெய்த மழையிலே இன்றைக்கு முளைத்த காளான்னு சொல்லுவோம் பாருங்க, அப்படிப்பட்ட ஏடு அல்ல முரசொலி. இன்றைக்கு திராவிட இயக்கத்தின் சார்பிலே ஒரு மணி விழாவை கொண்டாடுகிற ஏடு, 90ஆம் ஆண்டு விழாவிலே இருக்கக்கூடிய நம்முடைய விடுதலை ஏடு, இந்த 2 பத்திரிகையும் தான் நாம் பெருமிதத்தோடு சொல்லிக்கொள்ளலாம். திராவிட இயக்கத்தின் ஏடு நூற்றாண்டை கடந்து நம்முடைய இயக்கம் கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்திலும் உயிர் துடிப்போடு இன்றைக்கு வாளாகவும் வேலாகவும் கேடயமாகவும் களத்திலே நிற்கிறது என்று சொன்னால் விடுதலையை முதலிலும் அடுத்து நாம் முரசொலியையும் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட முரசொலி ஏடு அது எப்பொழுது தொடங்கப்பட்டது என்று பார்ப்பதற்கு முன்பாக கலைஞர் அவர்கள் இந்த முரசொலிக்கும் நூற்றாண்டு நிறைவு விழாவை எந்த நோக்கத்திற்காக நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோமோ அப்படிப்பட்ட பெருமைக்குரியவரான கலைஞர் அவர்கள் தன்னுடைய 17வது இளம் வயதிலேயே 6வது வகுப்பில் அவர் படிக்கிற போது, நம்ம நினச்சி பாருங்கள், பள்ளிக்கூடத்தில் 6வது வகுப்பு படிக்கிற மாணவர்கள் எப்படி இருப்பாங்க. அந்த விடலை பருவம்னு சொல்லுவோம்ல, அந்த விளையாட்டு பருவமாக இருக்கும், விளையாடுவாங்க, மற்ற பழக்க வழக்கங்களே இருப்பாங்க. அப்போ கூட இவர் இந்த பழக்கத்தோடு இந்த ஈடுபாட்டோடு ஏர்ந்து மாணவ நேசன் என்கிற அருமையான பத்திரிகை, கையெழுத்து பிரதி, அது மாதந்தோறும் 2 பத்திரிகை வர்ற மாதிரி 8 பக்கங்கள். அந்த 8 பக்கத்திலும் கலைஞர் அவர்களே எழுதுவார்கள். கவிதையோ கதையோ கட்டுரையோ அல்லது செய்திகளையோ எடுத்து, இப்போ இருக்கிற மாதிரி இந்த ஜெராக்ஸ் வசதியெல்லாம் இப்போ கிடையாது, கார்பனில் வச்சு கூட எழுத முடியாது. அப்படிப்பட்ட நிலையில் 50 இதழ்களை அவர் எழுதுவார் கையாலேயே. அந்த 50 இதழ்களையும் எழுதி அதை எடுத்து கொண்டு போய் மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பது 6வது வகுப்பு மாணவனாக. நினச்சி பார்க்கணும் நம்ம எப்படிப்பட்ட ஒரு லட்சிய வேங்கையாக கலைஞர் இளம் பருவத்திலேயே இருந்தவர் எழுந்து வந்திருக்கிறார் என்பதை பார்க்கிற போது நம் நெஞ்சமெல்லாம் நெகிழ்கிறது, மேனி சிலிர்க்கிறது. அப்படிப்பட்ட அந்த பத்திரிகையை தான் அவர் தொடக்கத்தில் அவர் நடத்தினார். அதற்கு பிறகு அருமை தோழர்களே, 17 வயதிலே மாணவ நேசன், அவர் 18 வயசு ஆகுது. 18 வயது ஆகிற போது மாணவ நேசனில் அந்த பத்திரிகை நடத்துகிற அதே காலகட்டத்தில் இளமை பள்ளின்னு ஒரு நாடகம், கதை சிறுகதை எழுதினார். ஒரு இளம் பெண் வயதான மூத்தவரை திருமணம் செய்து கொண்டு, அந்த வயதான மூத்தவரும் முடியாமல் செத்து போய், இந்த அம்மா விதவையாக போய், இந்த விதவையாக இருந்த அந்த பெண் புரட்சிகரமான திருமணம் செய்து கொண்டு, விதவை திருமணத்திலே அந்த கருத்துக்களையும் வலியுறுத்தி, அந்த வயதிலே 6வதுன்னு அடுத்தது 7வது படிக்கிற மாணவராக இருக்கிறவர் அற்புதமாக இந்த கதையை எழுதி திராவிட நாடு பத்திரிகைக்கு அனுப்பி, அதில் 26/1/1942 இந்த கதையை ரொம்ப சிறப்பாக நம்ம பத்திரிகையெல்லாம் இப்போ பார்க்குறோம். பொலிவோ இப்போ இருக்கிற மாதிரி கூட இல்லை. அப்போ அந்த காலகட்டத்தில் கலைஞர் மு. கருணாநிதி என்கிற பெயரிலே அந்த கதை எழுதி அந்த பத்திரிகையிலே சிறப்பாக வந்தது. அண்ணா கூட அந்த ஊர் கூட்டத்துக்கு வந்த நேரத்தில் அவரை கூப்பிட்டு வர சொல்லி, கருணாநிதினு ஒரு தோழர் ஒருத்தர் இருக்கிறதா நான் பார்த்தேன், கதை எழுதி அனுப்பினார், இந்த வாரம் கூட பத்திரிகையில் போட்டிருக்கோம், அவரை அழைச்சிட்டு வாங்க. ஏன்னா அண்ணாவுடைய நினைப்பு என்னென்னா, இவ்வளவு அடர்த்தியான கதையை எழுதியிருக்கக்கூடிய அளவிற்கு இருக்கிறவர் கண்டிப்பாக ஓரளவு பெரியவராக தான் இருப்பார் என்று நினைத்து பார்த்தா சின்ன பையனாக வந்து நிற்கிறார் கலைஞர். கலைஞரை பார்த்த உடனே அண்ணாவுக்கு அதிர்ச்சியில் உறைஞ்சி போயிட்டார். நீங்கள் தான் கதை எழுதுனீங்களா? பரவாயில்ல, ரொம்ப சிறப்பாக எழுதிருக்கீங்க, நான் உங்களுக்கு ஒரு அறிவுரையை மட்டும் சொல்கிறேன் அப்படின்னு அண்ணா சொல்கிறார். என்னங்கன்னு கேட்கும்போது, கதை எழுதுனதெல்லாம் போதும், ஒழுங்காக படிங்க அப்படின்னார். கலைஞர் சொல்லுவார், அண்ணா சொல்லி நான் கேட்காத ஒரே வார்த்தை அதான், நான் அதங்கெல்லாம் படித்தேன், பள்ளிக்கூடத்தில் போய் படிக்கலை என்று அவர்கள் குறிப்பிடுவார்கள். அப்படி எழுதிய அருமை நண்பர்களே,
அதே ஆண்டிலே தான் அவர் நம்முடைய கலைஞர் அவர்கள் முரசொலி இதழை வெளியிடுகிறார். அந்த முரசொலி எழுதி இதழை வெளியிடுவதை பற்றி இந்த முரசொலி மலரிலே உள்ள கட்டுரையில் நம்முடைய தலைவர் வைகோ அவர்கள் தரணி வென்ற கலைஞருக்கு நூற்றாண்டு அப்படிங்கிற தலைப்பில் இந்த முரசொலியுடைய வரலாற்றை அவர் எழுதியிருக்கார். அதுதான் ரொம்ப சிறப்பு. ஏன்னா இந்த மலரை மட்டும் அல்ல, இந்த முரசொலியுடைய வரலாற்றை எழுதுகிற போதே கலைஞருடைய கவிதை வரிகளை அதில் எடுத்து சொல்லுவார். தவழ்ந்து ஆடும், தத்தி நடக்கும், தணலை மிதிக்கும், விழும் எழும், ஆனால் எந்த நிலையிலும் கொண்ட கொள்கையை மண்டியிட வைத்ததில்லை, முன்வைத்த காலை பின்வைக்க நினைத்ததில்லை. கலைஞர் சொல்கிறார் முரசொலியை பற்றி, நான் பெற்ற முதல் குழந்தை முரசொலி, செருவென்ற, ஆம் தலையாலங்கானத்து செருவென்ற பாண்டியனைப் போல கிண்கிணி அணைந்த கால்களுடன் பகைவர்கள் பலரை சந்திக்கச் சென்று, வாமகனே செருமுனை நோக்கி என அனுப்பி வைக்கப்பட்டுள்ள பிள்ளையைப் போல இந்த முரசொலி ஏடு உங்கள் கைகளிலே தவழ்கிறது. இது அருமை நண்பர்களே, நூற்றாண்டு கண்ட கலைஞர் அவர்கள் 90 வயசுலேயோ 80 வயசுலேயோ எழுதுனதில்லை. அந்த தொடக்கத்தில் 18 வயதிலே இப்படிப்பட்ட ஒரு கவிதை நடையோடு கூடக்கூடிய உணர்ச்சிகரமான வரிகளை கலைஞர் எழுதினார்னு சொன்னால் அவருடைய ஆற்றல், எழுத்தாற்றல், அறிவாற்றல் நம்மை மிக மிக ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு இருந்த செய்தியை பார்க்குறோம். அது மட்டுமல்ல, இந்த பத்திரிகை வெளியிடணும். நமக்கெல்லாம் தெரியும் கலைஞர் மிகப்பெரிய மிட்டா மிராஸ்தார் அல்ல, ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தவர், ஒரு சின்ன கிராமத்தில் இருக்கிறவர், திருவாரூர் கூட இல்லை, திருவாரூர்லேருந்து திருக்கோவிலை போகணும். அந்த காலத்தில் எந்த வசதியும் இல்லாத அப்படிப்பட்ட ஒரு சிற்றூரிலே இருக்கிற அவர்களுக்கு இந்த பத்திரிகை வெளியிடணும்னு சொன்னால் நம்ம மட்டும் கையெழுத்து பிரதியே அவர் செஞ்சிட்டார். அடுத்த கட்டத்துக்கு முரசொலிக்கு போகிறார். அப்போ அந்த முரசொலியை வெளியிடுவது என்று முடிவெடுத்த போது முரசொலி வெளியீட்டு கழகம், திராவிட முன்னேற்ற கழகம், அப்புறம் அவர் முதல்ல முரசொலி வெளியீட்டு கழகம்னே ஒரு அமைப்பை உருவாக்கி அதிலே கொஞ்சம் 4-5 பேரை உறுப்பினர்களாக சேர்த்து கொண்டு அவங்க உதவியோடு இந்த முரசொலியை வெளியிடுவது என்று முடிவெடுத்து அதற்கு செயலாளராக அவர்களுடைய இணைய லட்சிய நண்பர் திருவாரூர் தென்னன் அவர்கள், அவர் தான் எல்லா வகையிலும் கலைஞருக்கு துணையாக இருந்தவர், அவரை போட்டு சரி இப்போ முரசொலி முதல்ல கையெழுத்து பிரதி இல்லை, இப்போ அச்சுக்கு போகணும். அச்சுக்கு போகும்போது அங்கே கிருஷ்ணா ப்ரெஸ்ன்னு ஒரு அச்சகம் இருந்தது. அந்த கிருஷ்ணா ப்ரெஸ்ஸுங்கிற அச்சகத்தை யார் நடத்துகிறாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா மு நாராயணசாமி பிள்ளை. நாராயணசாமி பிள்ளை யாருன்னு கேட்டால் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர். அப்போ காங்கிரஸுக்கு நமக்கு கடுமையான இப்போ மோதல் இருந்த காலகட்டம் உங்களுக்கெல்லாம் தெரியும். அந்த காலகட்டத்தில் காங்கிரஸ்காரர்கிட்ட போய் அவர் ஒரு வயதான மூத்த தலைவராக இருக்கிற அந்த ஊருக்கு அவர்கிட்ட போய் இவர் சின்ன பையனாக தானே இருந்திருப்பார், பத்திரிகை நடத்துகிறேன்னு சொல்லும்போதே அவர் மேலே கீழே பார்த்துருப்பார். அப்படியெல்லாம் பார்த்து நீங்கள் நடத்துகிறேன்னு சொல்லி கேட்டு அவங்க ஆதரவோடு நடத்தி அதற்கு பிறகு கருணை ஜமால்னு சொல்லி அவர் அந்த ஊரில் இன்னொரு நல்ல சிறப்பான அச்சகத்தை வைத்திருக்கிறார். அவர்கிட்ட போய் கலைஞர் அந்த முரசொலியில் எழுதுகிற போது எழுதுவார். 67 கலைஞர் முதலமைச்சராக இருக்கார். அப்போ கூட அந்த பத்திரிகை நடத்துறதுங்கிறது பாருங்கள், அதுவும் நம்முடைய ஒரு கொள்கை சார்ந்த பத்திரிகை நடத்துறது இருக்குது பாருங்கள். நம்முடைய தமிழர் தலைவர் ஆசிரியர் தான் சொல்லுவார், ஒரு இலக்கிய நோக்கத்தோடு கொள்கை நோக்கத்தோடு ஒரு பத்திரிகை நடத்துறது எப்படின்னு சொன்னால் உடம்பு பூரா விளக்கண்ணியை தடவிக்கிட்டு வழுக்கப்பாறையில் ஏறுறதுக்கு சமம்னு சொன்னார். ஏன்னா அரசு விளம்பரம் நமக்கு கிடைக்காது, நாம் பரபரப்பான செய்தி அவன் சதக்குன்னு குத்துனாங்கிற செய்தியெல்லாம் போட முடியாது, ஜோதிடம் போட முடியாது, சினிமா செய்தி போட முடியாது. இதெல்லாம் போட்டால் தான் அந்த குப்பெல்லாம் வாங்கும். இதையெல்லாம் புறக்கணித்து விட்டு அடிப்படையிலே ஒரு கொள்கை சார்ந்த செய்தியை மட்டுமே ஒரு பத்திரிகை நடத்துறதுனா எவ்வளவு சிரமம். இதை முரசொலியும் சந்தித்தது. அதை கலைஞர் சொல்லுவார், ஒரு இதழும் நான் அமைச்சராக இருக்கிற போது கூட இந்த முரசொலியை அச்சிட்டு வாங்கணும்னு சொன்னால் அங்கே கருணை ஜமால் அவர்கிட்ட போய் சொன்னால் பத்திரிக்கையெல்லாம் அச்சாகி வந்திருக்கோம், பணத்தை கொடு பேப்பரை கொடுப்பேன்னு அந்த அச்சாபிஸ்காரர் சொல்லுவார். கலைஞர் என்ன சொல்லுவார், பத்திரிக்கை கொடுங்க நான் எடுத்துகிட்டு போய் விற்றுட்டு வந்து பணத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவார். இப்படி பல தடவை சொல்லியிருக்கீங்கன்னு இவங்களுக்குள்ளார இதற்கு ஒரு சண்டையே நடந்து பல நேரங்களிலே வீட்டில் இருக்கிற பாத்திரத்தெல்லாம் அடகு வச்சு
அந்த பத்திரிகையை நடத்துவதிலே அவ்வளவு கடுமையாக அவர் உழைத்தார். அதில் இன்னொரு பெரிய சிறப்பு என்று சொன்னால், இன்றைக்கி இருக்கக்கூடிய நம்முடைய சென்னை அண்ணா சாலை இருக்குது பாருங்கள். அண்ணா சாலையில் 1000 விளக்கு பகுதியில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்திய அரசு வங்கி இருக்கிற அந்த கட்டடம் இருக்குது பாருங்கள். அந்த தெருவில் தான் முதலில் முரசொலி வாடகைக்கு ஒரு இடத்த பிடிச்சி அதில் கலைஞர் அவர்கள் முரசொலி அலுவலகம் அப்படின்னு போட்டு, இந்த முரசொலிக்குன்னு ஒரு லட்சணம் இருக்குது பாருங்கள், எம்பளம் சீல். அது பார்த்திங்கன்னா தொடக்கத்தில் அவர் போடும்போது முரசொலி அப்படின்னு போட்டு அந்த மூணாக இருக்குது பாருங்கள், பெருசாக போடுவார் முரசொலி. அந்த மேலே வந்து இந்த லீ முடிகிற இடத்துல இருக்குது பாருங்கள், அதில் வந்து சேர்ற மாதிரி இருக்கும். அந்த முரசொலிங்கிற தலைப்பு பார்த்தாலே அதுவே ஒரு கவிதை போல், புது கவிதை போல் இருக்கும். அதில் ஒரு முரசு அதை ஓங்கி அடிக்கிற மாதிரி ஒரு இளைஞர். இதுதான் முரசொலி எம்பளமாக கொஞ்ச நாளைக்கு இருந்தது. அதற்கு பிறகு பார்த்தாரு இதை மாற்ற வேண்டும் என்று சொல்லி இப்போ இருக்கிற சின்னம் இருக்குது பாருங்கள், அந்த ஏறு தழுவுற மாதிரி. முரசொலி அலுவலகத்துக்கு கூட போனீங்கன்னா தெரியும், ஒரு மிகப்பெரிய திமிரி வரக்கூடிய காளையை நம்முடைய தமிழர்கள், வீரத்திற்கு பேர் போனவர்கள், ஜல்லிக்கட்டு காளை, அதுக்காக பெரிய போராட்டத்தெல்லாம் நடத்தணும் பாருங்கள். அதை காட்டக்கூடிய வகையிலே, பிரதிபலிக்கக்கூடிய வகையிலே அதை சின்னமாக வைத்து அந்த முரசொலி என்கிற பத்திரிகை தொடங்கின அந்த காலகட்டத்தில் அந்த சென்னையில் இருந்த அண்ணா சாலையில் இருக்கிற அலுவலகத்திலே தான் முதல்ல திமுக கொடி பறந்தது. அந்த அலுவலகத்துக்கு பக்கத்தில் தான் கண்ணதாசன் அவர்கள் தென்றல்னு பத்திரிகை நடத்துகிறார். இந்த முரசொலி அலுவலகத்துக்கு பக்கத்துலேயே அவர் ஒரு இடம் வாடகைக்கு வாங்கி அவர் தென்றல் அப்படிங்கிற அந்த பேரை அந்த கடைக்கு முன்னாடி எழுதி அங்கே ஒரு திமுக கொடி பறந்தது. அதற்கு பிறகு நம்முடைய KA மதியழகன் அவர்கள் தென்னகம்னு பத்திரிகை நடத்தினார். அதுக்கு அந்த கட்டடத்துக்கு பக்கத்தில் அவர் ஒரு கட்டடத்தை வாடகைக்கு வாங்கி அதில் தென்னகம்னு போட்டு அங்கே ஒரு திமுக கொடி பறந்தது. ஆக அந்த சாலையில், அந்த தெருவில் நடந்து போனால் 3 பத்திரிக்கை, 3 திமுக கொடி, தோழர்களுக்கு எவ்வளவு கம்பீரமாகவும் பெருமையாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு காட்சியை அவர் அங்கே இருந்ததை நாம் பார்த்தோம். இது எதற்கு குறிப்பிடுகிறோம் சொன்னால், அந்த காலத்திலே சென்னையிலே அப்படிப்பட்ட ஒரு சிறப்போடு அது நடந்தது. அந்த பத்திரிகை நடத்துகிற போது 10/1/1942 அப்போல்லாம் துண்டறிக்கை மாதிரி, இப்போ நம்முடைய தோழர் ராஜு கொடுப்பார் பாருங்க, சில செய்திகள் கொடுக்கறது, மற்ற முக்கியமான தலைவருடைய அறிக்கை கொடுப்பது, அதே மாதிரி முரசொலின்னு போட்டு ஏதாவது ஒரு செய்தி இருக்கும், 2 பக்கம் 3 பக்கம் இருக்கும், அதை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. துண்டறிக்கை மாதிரி இருந்தது. அதில் கூட பாருங்கள், அந்த துண்டறிக்கையை தொடங்குகிற போதே கலைஞர் அதில் என்ன குறிப்பிடுகிறார்னு சொன்னால், பெரியார் ஆண்டு 66. இப்போ நம்ம திருவள்ளுவர் ஆண்டுன்னு சொல்கிறோம் பாருங்க, அவர் அப்போவே பெரியாரை வச்சு பெரியார் ஆண்டு 66 ஆசிரியர்னு போடணும். இவர் படிக்கிற மாணவனாக இருக்கிற காரணத்தினால அவருக்கு உள்ள ஒரு அச்ச உணர்வா, இல்லை இவெல்லாம் பத்திரிகை நடத்துகிறானே அப்படின்னு நினச்சி வாங்காமல் போயிடுவாங்க அப்படிங்கிற தயக்கமாக, சேரன்கிற ஒரு புனை பெயரில் அந்த முரசொலி பத்திரிகையை அவர் நடத்தினார். முரசொலி 2 ஒலி 6 அப்படின்னு போட்டு முதல் இதழ் வருது. அதில் 1:8 டெம்மி சைஸு, 4 பக்கம். என்ன பெரிய சிறப்புன்னு சொன்னால், இலவசமாக அடித்து கொடுத்தாரு. நினச்சி பாருங்கள், பத்திரிக்கையை அந்த சின்ன வயசில் மக்கள்கிட்ட எல்லார்கிட்டையும் போய் சேரணும்னு சொல்லி அதை நடத்தினார். அதற்கு பிறகு அந்த முரசொலி வார இதழாக வருது. வார இதழாக எப்பொழுது வருகிறது என்று சொன்னால், ஏப்ரல் 14, 1948 முதல் இதழில் அந்த அருமையான படம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய நாடகங்கள்லாம், நம்ம திராவிடர் கழக நாடகங்கள்லாம், திராவிடர் கழக மாநாட்டுகள்லாம் பார்த்திங்கன்னா, முதல்ல குதிரையில் நம்முடைய நடிகவேல் M.R. ராதா அவர்கள் அமர்ந்து கொண்டு அந்த குதிரைப்படை தான் முன்னாடி போகும் மாநாட்டினுடைய முகப்பில். அதே மாதிரி கலைஞருக்கு ஒரு ஆசை. என்ன பண்ணார், அண்ணாவை ஓவியமாக சித்தரித்து ஒரு குதிரையில் அண்ணா போர் வீரனை போல அமர்ந்திருக்கிறார். அப்படி ஒரு படத்தை வரைஞ்சி பக்கத்தில் ஒரு பெரிய கோட்டை மாதிரி, அந்த கோட்டை மாதிரி வச்சு, அந்த கோட்டையிலே பெரியார் இருக்கிற மாதிரி வச்சு, அதில் மேலே நம்முடைய திராவிடர், ஏன்னா அப்போ திமுகலாம் இல்லை, திராவிடர் கழக கொடி பறக்கிற மாதிரி போட்டு அந்த வார இதழாக வந்த
முதல் அந்த பத்திரிகையே பார்த்தீங்கன்னா நம்முடைய அவ்வளவு சிறப்பான ஒரு தோற்ற பொலிவோடு கலைஞர் அந்த அந்த பத்திரிகையை தொடங்கினார். திருவாரூரிலிருந்து நான் சொன்ன மாதிரி அப்போல்லாம் கருணை ஜமால் கருணாநிதி, அவர் பேரும் கருணாநிதி, அவர் அச்சகத்தில் இருந்து வெளிவருகிறது. அது 25 வாரம் அந்த பத்திரிகை வார இதழாக தொடர்ந்து வெளிவந்தது. அதற்கு அடுத்த வளர்ச்சியாக முரசொலி வார இதழிலிருந்து நாளேடாக மாறுகிறது. நாளேடாக எப்போ மாறுதுன்னு கேட்டிங்கன்னா 1960ஆம் ஆண்டு தந்தை பெரியார் அவர்கள் பிறந்த நாளில் செப்டம்பர் 17 அன்று முரசொலி மிக சிறப்பாக அந்த பத்திரிகை வருகிறது என்கிற செய்தியை பார்க்கிற போது, பத்திரிகை நடத்துகிற போது பெரியார் ஆண்டுன்னு போட்டது மட்டுமல்ல, பெரியார் பிறந்த நாளிலே திராவிட முன்னேற்ற கழகத்தை அண்ணா தொடங்கினார்ங்கிற செய்தியை அது ஒரு புறம் இருந்தாலும், அதை போல இந்த முரசொலி நாளேடாக வந்ததும் அறிவாசான் பெரியார் பிறந்த நாளில் என்கிற செய்தியை பார்க்கிற போது பெரியாருக்கும் அவருக்கும் உள்ள அந்த உணர்வு என்பது சும்மா ஒரு மானமுள்ள தமிழன் சொன்னதெல்லாம் மானமிகு சுயமரியாதைக்காரன் சொன்னதெல்லாம் கடைசியிலே சொன்னார். அவர் இளம் வயதிலேயே அந்த கொள்கையாலே ஈர்க்கப்பட்டார் என்கிற செய்தியை நம்மாலே புரிந்து கொள்ள முடிகிறது. அதே மாதிரி தோழர்களே, அவர் இந்த முரசொலியிலே உள்ள பல செய்திகள் நேரடியாக அந்த செய்திக்கு போகிற போது எனக்கு முதல்ல ஒரு தைத்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த முரசொலிக்கு செல்வம்னு ஆசிரியர் இப்போவும் இருக்கார், முரசொலி செல்வம்னு இருக்கும். அவரை பற்றிய ஒரு செய்தியை இந்த மலரில் வந்திருக்கிறது. முரசொலி செல்வம் எப்படிப்பட்டவர் சொன்னால், நாம் ஏடி பன்னீர்செல்வம் அவர்களை பற்றி நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். வரலாற்றிலே, திராவிட இயக்க வரலாற்றிலே அவர் செய்த மிகப்பெரிய புரட்சி. ஏடி பன்னீர்செல்வம் மறைந்த நேரத்தில் அந்தோ பன்னீர்செல்வம் மறைந்தாயா என்று நம்முடைய அறிவாசான் பெரியார் எழுதிய அந்த அறிக்கை இருக்கிறதே. என் குடும்பத்தில் 2 பேர் செத்தாங்க, எங்கள் அம்மா செத்தப்போ கூட நான் வருத்தப்படல, எங்கள் அண்ணன் பையன் ஒரு பையன் சின்ன வயசில் செத்துட்டான் காலரா அதை கூட நான் வருத்தப்படல, ஆனால் பன்னீர்செல்வத்தினுடைய மறைவு என்னை பாராப்படுத்துகிறது என்று துயரத்தோடு எழுதிய அந்த கடிதம், இரங்கல் இலக்கியம் இன்றைக்கு நம்மாலே மறக்க முடியாது. அப்படிப்பட்ட ஏடி பன்னீர்செல்வம் அவர்கள் லண்டனுக்கு சென்று லண்டனிலே நம்முடைய கருத்துக்களை அங்கே இருக்கிற நாடாளுமன்றத்திலே அங்கே இருக்கிற வெள்ளை அரசிடம் எடுத்து சொல்வதற்காக அரசாங்கத்தினுடைய அழைப்பின் பேரிலே அவர் இங்கிருந்து விமானத்திலே போய் அந்த விமானம் தான் விபத்துக்கு உள்ளாகி செத்தார்கிற செய்தியை நாம் பார்க்குறோம். அப்படிப்பட்ட பன்னீர்செல்வம் அவர்களுக்கு லண்டன் போகிற சமயத்தில் அவங்க திருவாரூரில் ஒரு வரவேற்பு கூட்டம் நடக்குது. அந்த தேநீர் விருந்து கொடுத்து அவருக்கு வரவேற்பை கொடுத்து அனுப்புகிறாங்க லண்டனுக்கு போயிட்டு வர்றது சொல்கிறதுக்கு. அந்த கூட்டத்தில் நம்முடைய அஞ்சானஞ்சன் பட்டுக்கோட்டை அழகிரெல்லாம் பேசுகிறார். அந்த கூட்டத்தில் நம்முடைய கலைஞர் அவர்கள் சின்ன பையனாக பார்வையாளராக போய் அந்த கூட்டத்தை பார்க்குறார். பார்க்கும்போது பன்னீர்செல்வத்தை பற்றி இவ்வளவு சிறப்பாக சொல்கிறாங்களா, அவர் மனசில் ஒரு பெரிய பன்னீர்செல்வத்தின் மீது அவ்வளவு பெரிய அன்பு மதிப்பு. அதை தொடர்ந்து அவர் மறைந்து விட்டார் என்கிற செய்தி இன்னும் பெரிய தாக்கத்தை உருவாக்கி, அந்த சமயத்தில் அவங்க அக்காவுக்கு பிறந்த குழந்தை, அந்த குழந்தைக்கு பன்னீர்செல்வம்னு கலைஞர் தான் பெயர் சூட்டுறார். அந்த பெயர் அவர் தான் செல்வம். பெயர் சூட்டினது மட்டுமல்ல, அந்த செல்வத்திற்கு தன்னுடைய மகள், பெரிய மகள் செல்வி அவர்களை திருமணம் செய்து கொடுத்து மாப்பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு அவரை முரசொலி பத்திரிகைக்கு ஆசிரியராகவும் ஆக்கினார். அவர் அதிமுக அரசாங்கத்தில் முரசொலி தீவிரமாக அந்த எதிர்ப்பு அரசியலை பண்ண நேரத்தில் அவரையும் கைது பண்ணாங்க. முரசொலி ஆசிரியர் செல்வத்தை கைது பண்ணி கூண்டில் ஏற்றுனாங்க. அந்த படத்தை முரசொலியில் போட்டாங்க. அதான் பெரிய சிறப்பு. முரசொலி அந்த போட்டுவிட்டு அதில் என்ன குறிப்பிடுகிறார்கள் என்று சொன்னால், கூண்டில் இருக்காங்க. அந்த படத்துக்கு பின்னாடி, இப்போ நமக்கு பின்னாடி பெரியார் நூலக வாசகர் வட்டம்னு இருக்குது பாருங்கள், அதே மாதிரி சட்டமன்றத்திலேயே கூண்டு, குற்றவாளி கூண்டிலே முரசொலி செல்வம், அந்த கூண்டுக்கு பின்னாடி அறிஞர் அண்ணா படம். அதை கலைஞர் குறிப்பிட்டு எழுதுவார். என்னுடைய மருமகன் முரசொலி செல்வம் ஜனநாயகத்தின் குரலை ஓங்கி ஒலித்த காரணத்தினால் சட்டமன்றத்திலே கூண்டிலே ஏற்றப்பட்டு நிற்கிறார். பின்னாடி அறிஞர் பெருந்தகை அண்ணாவுடைய படம் இருந்தது. அதை பார்த்த உடனே கூண்டு கண்டேன், குதூகலம் கொண்டேன் அப்படின்னு எழுதுவார். அந்த 2 வரியில் அந்த அடக்குமுறையை கூட எப்படி ஒரு அண்ணா இருக்கிற இடத்துல
அண்ணா பேரில் கட்சி நடத்துகிறவங்க, அண்ணாவை படத்தில் போட்டிருக்கிறவங்க ஒரு ஜனநாயக உரிமைகளை இப்படி காலிலே போட்டு மிதிக்கிறீர்களே என்று எல்லல் நடையிலே அதை தாக்கி எழுதுகிறது போது கூட அவ்வளவு சிறப்பாக சொன்ன அந்த செய்தியை இந்த மலரிலே சிறப்பாக இடம்பெற்றிருக்கிறது. அடுத்ததாக இன்னொரு செய்தியை அவர் இந்த முரசொலி மலரிலே நமக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த முடியை பற்றி சொல்லுவோம். கலைஞர் கடைசி காலத்தில் வழுக்கையாக போய் சுத்தமாக இதாகி போச்சு. இளம் வயது கலைஞர் படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா நேர்வகீடு எடுத்து சீவிருப்பார். அடர்ந்த முடியாக இருக்கும், பார்த்தா அவ்வளவு கவர்ச்சிகரமான தோற்றம். தலைவர்களிலேயே, திராவிட இயக்க தலைவர்களிலேயே அண்ணா அதை பற்றியே கவலைப்பட மாட்டார். நமக்கெல்லாம் தெரியும். தோற்ற பொலிவு, வெத்தலை வாக்கு போட்டு சட்டை பட்டன்லாம் போடாமல் ரொம்ப எளிமையாக வருவார். ஆனால் கலைஞரை பொறுத்த அளவில் பார்த்தீங்கன்னா கதாநாயகன் மாதிரி இருப்பார். அந்த பூம்புகார் திரைப்படம் நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. திரைப்படத்துக்கு முன்னாடி அந்த திரைப்படத்தை பற்றி பேசுவார். ஒரு 10 நிமிஷம் அந்த அவருடைய சொல்லு, அவருடைய தோற்றம், அவருடைய தோற்ற பொலிவு அவ்வளவு ரொம்ப நமக்கு இப்போ நினச்சா கூட அவ்வளவு அழகான தோற்ற பொலிவு கொண்டவர். அப்படிப்பட்ட அவர் தலையை பற்றி வருந்த சமயத்தில் அவர் இந்துங்கிற ஒரு செய்தியை சொல்லி, இந்துன்னா திருடன்னு பத்திரிகையில் வந்திருக்கு அப்படிலாம் சொன்ன நேரத்தில் வடநாட்டில் ஒரு நான் கலைஞர் தலையை சீவிடுவேன் இப்படிலாம் பேசினார்னா கலைஞர் தலையை சீவிடுவேன் அப்படிலாம் சொன்னால், அப்போ உடனே சொன்ன நேரத்தில் நம்ம பத்திரிகை நிருபர்கள்லாம் போய், என்னங்க உங்கள் தலையை சீவிடுவேன்னு சொல்கிறானாம்ல, சொல்கிறாரு ஒருத்தர், நீங்கள் என்ன சொல்கிறீங்கும் போது, நான் தலை சீவியே ரொம்ப நாளாச்சு, நான் அதெல்லாம் சீப்பியனா பார்த்ததில்ல அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொன்ன செய்தியை பதிவு பண்ணிவிட்டு அது கூட இன்னொரு செய்தியை சொல்கிறாங்க. கலைஞர் சின்ன குழந்தையாக இருக்கும்போது அவங்க வீட்டில் அப்பா அம்மாலாம் அவங்கெல்லாம் ஆன்மீகத்தில் உள்ளவங்க தானே, இந்த பிள்ளைக்கு முடிகாணிக்க கொடுக்கறதுன்னு வேண்டிக்கிட்டாங்க. யாங்க வடிகன்னா கன்னியாகுமரியில் இருக்கிற வடிவழகி அம்மன் கோயில். இங்கே திருக்கோலம் எங்கே இருக்குது, கன்னியாகுமரி எங்கே இருக்குது. அந்த குடும்பமும் நடுத்தர வர்க்கத்தில் இருக்கிற குடும்பம். இவர் என்ன நாளைக்கே தனி விமானத்தில் போய் வடிவழகி அம்மனை பார்க்க முடியுமா? அதனால் குழந்தை வயசு அதிகமாகிட்டே போகுது கலைஞருக்கு. அப்போ முடி நிறைய போச்சு. இதுக்கு மேலே போகிறதுக்கு லேட்டாகும். அதனால் என்ன பண்ணணும்னு உள்ளூர்லேயே போய் அங்கே இருக்கிற ஒரு நாவி திட்ட முடிதிருத்தர தொழிலாளிகிட்ட தலையை காட்டி முடியை பூரா எடுத்து அதை ஒரு கலசத்தை ஒரு மண் சட்டி மாதிரி போட்டு வீட்டில் ஒரு மூலையில் வச்சுட்டாங்க. ஒரு திரும்ப மொட்டை அடித்து அடுத்தது முடி வளர்ந்துக்கிட்டு இருக்கிற காலகட்டம். அந்த சமயத்தில் ஒரு திருடன் வீட்டுக்கு வந்திருக்கான். திருட்டு பையன் வந்தவன் அப்போல்லாம் வங்கிலாம் இல்லை பாருங்கள், இந்த மாதிரி இதில் தான் காசு போட்டு வச்சுருப்பாங்க. இதில் ஏதோ பணம் இருக்குன்னு நினச்சிட்டு தூக்கிட்டு போயிட்ட உடனே காலையில் அவங்க அப்பா அம்மாவுக்கு பார்த்த உடனே ஐயோ முடி போச்சே அப்படிங்கிறது அதில் அதிர்ச்சி அடைஞ்சாங்க. இந்த செய்தியை கலைஞர் எப்படி எழுதுகிறாருன்னா, முடியை கல்வன் திருடினான், இன்று அந்த முடியை காலம் களவு கொண்டு விட்டது. தலைமுடி இப்போ இல்லை, அது அவ்வளோ நகைச்சுவையாக காலம் கொண்டு போய் விட்டது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது என்ன சொல்கிறாரு, என்னுடைய முடி பறிபோகும் ஆனால் பேனால் பறிபோகாது. பேனா பறிபோகாது. நம்ம ஐயா மீனாட்சி சுந்தரம் கேட்டாங்க பாருங்கள், பேனாங்கிறது போர் வாழில், அதை பறிக்க முடியாது, இந்த முடியை தான் பறிக்க முடிஞ்சது அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி முடி சம்மந்தமாக இன்னொரு சுவையான செய்தி இந்த முரசொலி மலரில் வந்திருக்கு. திரும்பி பாருன்னு ஒரு சினிமா அவர் எடுத்தார். பல தோழர்களுக்கு தெரியும், ஐயா வெற்றியழகன் போன்றவங்க வயது முதிர்ந்தவர்களுக்கெல்லாம் தெரியும். அது நாடகமாகவும் நடிக்கப்பட்டது, சினிமாவும் வந்தது. அப்போ சென்சாரில் அது என்ன பண்ணுறாங்க, நிறைய காட்சியை ரத்து செய்கிறான். திமுக கழகம்னே இருந்ததையே நிறுத்தி விட்டாங்களே, திருக்குறள் முன்னேற்ற கழகம்னு தானே அப்புறம் பாடினார். இப்போ சொர்க்கவாசல்ங்கிற தலைப்பே இப்போ சொர்க்கவாசல்னு போடுவோம். நிறைய பேர் ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க இது உள்ளபடியே சொர்க்கவாசல் போல இருக்குன்னு வருவாங்க, அங்கே பகுத்தறிவு கருத்துக்களை சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி சென்சார் போர்டு எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும். அப்படி கலைஞர் எழுதுனதில் நிறைய காட்சியை வெட்டி வச்சுட்டான். இவருக்கு ரொம்ப சங்கடம், என்னடா இவ்வளோ படம், அது படம் எடுக்கிறதுனா எவ்வளோ சிரமம், அந்த ஃபிலிமு மற்ற செலவு மற்றதெல்லாம் இருக்குதால அதை வாதாடுறதுக்காக கலைஞரே என்ன பண்ணுறாரு, அந்த சென்சார் போர்டுக்கு போகிறார். சென்சார் போர்டுக்கு அந்த போன நேரத்தில் அங்கே அதிகாரியாக இருந்தவரே சாஸ்திரின்னா எப்படி இருப்பார் நமக்கு தெரியும், யாருன்னு தெரியும். இன்றைக்கும் பார்ப்பன ஆதிக்கம் அன்றைக்கி ரொம்ப அதிகமாக இருந்திருக்கும். அவர்கிட்ட இவர் கலைஞர் போகிறார், மாடி ஏறி போகிறார். பனகல் பார்க் இருக்குது பாருங்கள், நம்ம பனகல் பார்க் பக்கத்தில் 3 மாடி கட்டடம். 3 மாடி கட்டடத்துக்கு இப்போ இருக்கிற மாதிரி லிஃப்ட் வசதியெல்லாம் இல்லை. பாவம் படி ஏறி எவ்வளோ சிரமப்பட்டு போகிறாரு. அப்படி படி ஏறி போகும்போது அந்த சாஸ்திரி கிண்டலாக அவர்கிட்ட சொல்லிருக்கான்,
இவர் எப்பேற்பட்ட ஆள்னு அப்புறம் தான் தெரியும். இவர் பெரியார்கிட்ட பயிற்சி பெற்றவர்ல, அது தெரியாமல் அவன் என்ன சொல்கிறக்கா, ரொம்ப படி ஏறி வந்தீங்களா, கால் வலிக்குதா அப்படின்னு கேட்டிருக்காரு முதல்ல. அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து சொல்கிறான், நீங்கள் திருப்பதி மலையெல்லாம் போய் ஏறி இருக்க மாட்டீங்க, கிண்டலா, திருப்பதி மலைக்கெல்லாம் நீங்கள் போய் ஏறி இருக்க மாட்டீங்க, பரவாயில்ல இங்கே வாங்க, இது ஒரு பயிற்சியாக கூட இருக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருக்கான். கலைஞர் பளிச்சுன்னு உடனே சொல்லியிருக்காரு, திருப்பதி மலையில் செய்கிற வேலையை தானே நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னு இருக்கார். அவருக்கு ஒன்றும் புரியல, என்ன சொல்கிறீங்கன்னு. திருப்பதி மலையில் ஏறி போகிறவனுக்கு மொட்டை அடிப்பாங்க, நாங்கள் எழுதி கொடுக்குறத பூரா நீங்கள் வெட்டி தூக்கி போடுறீங்க, எல்லாம் ஒரே வேலை தான் இங்கே நடக்குது அப்படின்னு சொன்ன உடனே அவன் அந்த அதிகாரி சிரித்து போய், என்னடா இவ்வளவு இதாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லி நகைச்சுவையாக அதே நேரத்தில் கருத்துக்களையும் பகுத்தறிவு கருத்துக்களையும் சொன்னதை சொல்கிறாங்க. ஒரு கேள்வி பதில் அந்த பதிலில் ஒரு நிருபர் கேட்டதையும் அந்த முரசொலியில் வந்திருக்கு. ஏன்னா நம்ம சம்மந்தமான செய்தியை நம்ம சொல்லணுங்கிறதுக்காக சொல்கிறேன். அதில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் வேணுகோபால் கோயில் இருக்குது, அந்த கோயிலுக்கு நீங்கள் என்னைக்காவது போயிருக்கீங்களா அப்படின்னு கலைஞர்கிட்ட கேட்குறாங்க. அப்போ அதுக்கு கலைஞர் பதில் சொல்கிறாரு, நான் கூட்டத்துக்கு போகிற நேரத்தில் எனக்கு நிறைய பரிசு பொருள்லாம் கொடுப்பாங்க, சிலது நான் பயன்படுத்த முடியாத பொருளாக இருக்கும், அதெல்லாம் நான் அங்கே கொண்டு கொடுக்க சொல்லியிருப்பேன். என் பரிசு பொருள் அங்கே போயிருக்கே தவிர நான் அங்கே போனதில்லை, போகவும் மாட்டேன் அப்படின்னு இருக்கார். அந்த செய்தியை கட்டங்கட்டி ரொம்ப சிறப்பாக போடுற போது அவர் எப்படி பகுத்தறிவு கொள்கையில் ரொம்ப தெளிவாக இருந்தார் என்பதை நம்மாலே உணர முடிகிறது. அவருடைய எழுத்தாற்றலை பற்றி நம்ம சொல்லவே வேண்டியில்லையே. அப்போவே பார்த்திங்கன்னா குறளோவியம் அந்த முரசொலியில் எழுதினார். கேள்வி பதில் பகுதி இருக்குது பாருங்கள், எழுத்தாணி பதில்கள் அப்படிங்கிற தலைப்பில் முரசொலியிலே தொடக்கத்தில் எழுதினார். அதே மாதிரி இந்த உடன்பிறப்பேன்னு எழுதுகிறார் பாருங்க, அதுக்கு முன்னாடி மரவன் மடல் அப்படிங்கிற தலைப்பில், அப்புறம்தான் அண்ணா கூட தம்பிக்கைன்னு எழுதுவார். கலைஞர் என்ன சிந்திச்சு பார்த்தாருன்னா, தம்பிக்கைன்னா அப்போ தங்கைக்கு வேண்டாமா, ஆணும் பெண்ணும் நம்ம சமம் தான் நினைக்கிறோம், அதனால் ஒருபடி அவர் மேலே போய் என்ன சிந்திச்சார்னா உடன்பிறப்பேன்னு எழுதினார். உடன்பிறப்புன்னா ஆணுக்கும் சொல்லலாம் பெண்ணுக்கும் சொல்லலாம். அதில் கூட பார்த்திங்கன்னா நம்முடைய சமத்துவ கொள்கையை நிலைநாட்டக்கூடிய அளவில் அந்த கடிதம் இருந்தது. சுடல் விளக்கு அப்படிங்கிற தலைப்பில் அந்த பார்த்திங்கன்னா நம்ம கலங்கரை விளக்கம் இருக்குது பாருங்கள், அந்த படத்தை போட்டிருப்பாங்க. அருமையான கட்டுரைகள், அந்த படத்தை பார்த்தாலே சிறப்பாக இருக்கும். பொன்முடிக்கு கடிதம், நீட்டோலை இப்படிங்கிற தலைப்புகளெல்லாம் எழுதினார். எல்லாத்த விட மிக சிறப்பு என்னென்னா, ராஜாஜி குலக்கல்வி திட்டம் நம்மளாம் இப்போ பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த குலக்கல்வி திட்டம் ஒரு பதவி பறித்து காமராஜர் வந்தார். அப்போ குலக்கல்வி திட்டத்தால் பதவி இழந்த கல்கி ராஜாஜி அவர்கள் கல்கி பக்கத்தில் அந்த பத்திரிகையில் சக்கரவர்த்தி திருமகன்கிற தலைப்பில் ராமாயண கதையை அவர் தொடர்ந்து எழுதினார். அது தொடர்ந்து எழுதின உடனே கலைஞர் என்ன பண்ணுறாரு, முரசொலியில் அவருக்கு பதில் சொல்லக்கூடிய அளவுக்கு, அதை விமர்சனம் பண்ணக்கூடிய அளவிற்கு, அவர் சக்கரவர்த்தி திருமகன்னா இவர் சக்கரவர்த்தியின் திருமகன் அப்படிங்கிற தலைப்பில் அந்த ஆசிரியர் பேர் கூட பார்த்தீங்கன்னா மூக்காஜி அப்படின்னு போட்டார். ஒரு வித்தியாசமாக இருக்கட்டும் வேணும். என்ன சிறப்புன்னா, அது நம்முடைய திராவிட கழகத்திலே கூட இப்போ வெளியீடாக போட்டு அந்த புத்தகத்தையே நாம் வெளியிட்டு அவர் கையிலேயே கொடுத்தோம். அந்த பெருமைக்குரிய அதை இன்றைக்கு நாம் எண்ணி பார்க்கிறோம். அப்படி அவருடைய எழுத்தாற்றலை பற்றி சொல்லணும்னு சொன்னால், அந்த சின்ன வயசுலேயே வருணமா மரணமா அப்படிங்கிற தலைப்பில் சிதம்பரத்தில் இருக்கிற தீட்சர் இருக்கான் பாருங்கள், இன்றைக்கும் அவனுடைய ஆதிக்கம் கொடிகட்டி பறகுது பாருங்கள். அதை கண்டித்து அவர் அந்த முரசொலியில் எழுதின எழுத்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி, அதன் காரணமாக சிதம்பரம் நகரத்துக்கு அவர் உள்ளே வரக்கூடாதுங்கிற தடை, அவருடைய எழுத்து எப்படிப்பட்ட அந்த தாக்கத்தை உருவாச்சுன்னா, ஒரு பக்கம் உள்ளே வரக்கூடாதுங்கிற தடை, இன்னொரு பக்கம் புதுச்சேரியில் நடந்த பாதிப்பு உங்களுக்கு தெரியும். அவர் அடித்து நொறுக்குனாங்கன்னு சொன்னால், அந்த நாடகத்தில் சிவகுருங்கிற வேஷம் நடிச்சிருப்பார். அந்த சிவகுருங்கிற வேஷம், அந்த வேடத்தில் பேசிய பகுத்தறிவு முழக்கங்கள் நம்முடைய எதிரிகளுக்கு துரோகிகளுக்கு அவ்வளவு பெரிய எரிச்சல் இருந்ததால் இவரை பார்த்து இவன் தாண்டா சிவகுரு அடி அப்படின்னு அடிக்கிறான். அப்போ அந்த எழுத்தினுடைய வீரிய தன்மையை பாருங்கள். அப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளை நம்மாலே பார்க்க முடிகிறது. அதே மாதிரி இதில் இன்னொரு ஒரு பெட்டி செய்தி போட்டிருக்காங்க, ரொம்ப சிறப்பாக இருந்தது. என்னென்னா,
இந்த மூட நம்பிக்கை ஒழிப்பியை எப்படி முறியடிக்கிறதுங்கிறத பற்றி சொல்லுகிற போது சூழ்ச்சி, பார்ப்பன சூழ்ச்சி, நம்ம ஏமாந்து போகிறோங்கிறதுக்கு தெனாலிராமன் ரொம்ப கெட்டிக்காரன், நம்மளை பகுத்தறிவாதி அவன். நமக்கு அந்த அடிப்படையில் அவன் அந்த மன்னர்கிட்ட கேட்குறான், அங்கே இருக்கிற அரசர்கிட்ட போய் கேட்குறான். என்ன கேட்குறான்னா, பணம் எனக்கு வேணும், 20,000 பொற்காசுகள் கொடு அப்படின்னு கேட்குறான். ராஜா என்ன சொல்கிறான், என்னடா நீ பாட்டு திடீர்னு 20,000 பொற்காசு கேட்குற, அந்த கொடுத்தா நீ என்ன கொடுப்ப எங்களுக்கு, அதை சொல்லு அப்படின்னு கேட்குறான். அவன் என்ன சொல்கிறான், தெனாலிராமன், இந்திரலோகம் இருக்குது பாருங்கள், இந்திரலோகத்தில் இந்திராணிக்கு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம கூட சொல்லுவோம், இந்திரன் மாறினாலும் இந்திராணி மாற மாட்டாங்கம்போம். ஏன்னா தொடர்ந்து அந்த அம்மா தான் இருப்பாங்களாம் இளவரசியாகவே. அப்படி அந்த இந்திராணி கட்டின பட்டுப்புடவை இருக்கு இல்லையா, அந்த பட்டுப்புடவை நான் கையில் வச்சுருக்கேன், நீங்கள் இந்த 10,000 பொற்காசை கொடுங்க, நாங்கள் அந்த பட்டுப்புடவை கொடுத்துட்றேன் அப்படின்னு இருக்கான். அவ்வளோதானேன்னு சொல்லிட்டு உடனே அந்த முட்டாள் ராஜா என்ன பண்ணுறான், பணத்தை வாங்கிட்டு வர சொல்லி பொற்காசை அவங்ககிட்ட கொடுத்துட்டான். கொடுத்துட்டு பட்டுப்புடவை கொடு அப்படின்னு கேட்குறான். இவர் வெறுங்கையில் இப்படி நீட்டுறாரு. வெறுங்கையில் நீட்டின உடனே ராஜாவுக்கு அதிர்ச்சி. என்ன வெறுங்கையில் நீட்டுற அப்படிங்க. என்ன ராஜா, பட்டுப்புடவை தெரியலையா அப்படிங்கிறான். அவர் பதில் சொல்லாமல் கொஞ்சம் யோசனை பண்ணார். அதுக்கு முன்னாடியே முந்திக்கிட்டு சொல்கிறான், கற்புள்ள மனைவி யார் யாருக்கு இருக்காங்களோ அவங்க பார்வைக்கு அந்த பட்டுப்புடவை தெரியும், எனக்கு தெரியுது. ராஜா உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு கேட்ட உடனே தெரியுதுன்ட்டு அவனும் எவ்வளோ பித்தலாட்டம் பாருங்க, அவனும் எனக்கு தெரியுதுன்ட்டான். அப்போ கணக்கு முடிஞ்சு போச்சு, உக்காருங்க அப்படின்ட்டான். இதை எது சொல்கிறான், இப்படித்தான் பார்ப்பனியம் நம்ம ஏமாற்றி கொண்டிருக்கிறது அப்படிங்கிற அந்த வரியை அருமை நண்பர்களே அதில் போட்டிருக்கிறதை பார்க்கிற போது அவ்வளவு சிறப்பாக இருந்தது. அதே மாதிரி இன்னொரு செய்தியை சொல்ல வேணும்னு சொன்னால், அவர் எவ்வளோ ஒரு தாய்மை உணர்வோடு இருந்தாருங்கிறதுக்கு தாய் பத்திரிகையை கூட அவர் கவிதை நடையில் அந்த தாய்ங்கிற கவிதை ரஷ்ய நாட்டு அந்த இதை எழுதி மிகப்பெரிய சிறப்பு செஞ்சார். அப்படிப்பட்ட தாய்மை உணர்வை பற்றி சொல்லுகிற போது பத்திரிகையில் வந்த செய்தியை ஒப்பிட்டு காட்டுறார். ஜப்பான் நாட்டில் மிகப்பெரிய பூகம்பம் வெடித்து பார்த்திங்கன்னா எல்லாம் பேரழிவு ஏற்பட்டிருக்கிற காலம். அப்படிப்பட்ட நேரத்தில் வெடி பாதையெல்லாம் வெடித்து மேலே இருக்கிற பொருள் பூரா உள்ளர போயிடுச்சு, புதைக்குழியிலே ஆழ்த்தி வைக்கப்பட்டு விட்டது. அப்படிப்பட்ட நேரத்தில் ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை தூக்கிட்டு ரோட்டில் சாலையில் நடந்து வர்றான். திடீர்னு நிலச்சரிவு, அந்த கீழே போயிட்டே இருக்குது. போகும்போது இந்த குழந்தை மட்டும் அந்த தாய் மட்டும் என்ன செய்கிறா, அவள் கீழே மூழ்கி போனாலும் பரவாயில்ல, இந்த பிள்ளையை காப்பாற்றணும் அப்படிங்கிற இயல்பாகவே இருக்கிற தாய்மை உணர்ச்சியோட அந்த குழந்தைய மட்டும் என்ன பண்ணுறா, முதல்ல இடுப்பில் வைக்கிறா, அப்புறம் தோளில் வைக்கிறா, அதுக்கு மேலே கையால் தூக்கி கையில் வச்சுக்கிட்டு உயர்த்தி பிடிச்சிருப்பா. அப்படி உயர்த்தி பிடிக்கிற போது கை வரைக்கும் புதஞ்சி போச்சு. கை வரைக்கும் புதஞ்சி போன பிறகு அவள் செத்துட்டா. மேலே இருக்கிற கையிலே அந்த குழந்தை மட்டும் இருக்குது. அந்த படத்தை அப்படியே கலைஞர் போட்டு, அதே மாதிரி தான் நான் அழிந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தை, தமிழ்நாட்டை, தமிழ் மக்களை காப்பாற்றுவேன், இந்த புதைகுடி தத்துவம் எனக்கு இந்த உணர்ச்சியை ஏற்படுத்தியது அப்படின்னு அவர் எழுதியிருக்கிறத இந்த மலரில் போட்டிருக்கிற போது, அடேப்பா கலைஞர் எப்படிப்பட்ட ஒரு அந்த எண்ணத்துக்கு உரியவர் என்கிற எண்ணத்தை நம்மால் தெரிஞ்சிக்க முடியுது. அவருடைய எளிமை தோற்றத்துக்கு ஒரு உதாரணமான செய்தியை நாம் தெரிஞ்சுக்கணும். இந்த தொலைக்காட்சியெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ நிறைய தொலைக்காட்சி வந்துருச்சு. அப்போல்லாம் தொலைக்காட்சிகள் 1-2 தான் இருக்கும். அந்த தொலைக்காட்சிகள் முழுக்க நம்ம சம்மந்தமான செய்தியை வெளியிடுறதே இல்லை. அப்போ அந்த தொலைக்காட்சியை எதிர்க்கக்கூடிய வகையில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கலைஞர் என்ன பண்ணார், பொது இடத்துல தொலைக்காட்சியை வச்சு நம்ம தொலைக்காட்சி தான், காசு போனாலும் பரவாயில்ல, சும்மா ஒரு பொம்மையாக தொலைக்காட்சியை வச்சு சூத்தியலால் உடைப்போம், தொலைக்காட்சி ஒழிக அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு போராட்டத்தை தமிழ்நாடு பூரா நடத்தி, தமிழ்நாட்டில் புரசைவாக்கத்திலே அந்த போராட்டம் நடந்தது. புரசைவாக்கத்திலே கலைஞர் அதை உடைக்கிற மாதிரி எடுத்தார். அப்போ அந்த செய்தி இருக்குது பாருங்கள், இப்போ இருக்கிற மாதிரி ஒளிப்பட நிபுணர்கள் கேமராமேன்லாம் இல்லாத காலகட்டம். அப்போ முரசொலி சார்பிலே வந்து படம் எடுத்து போனவர் அந்த படம் சரியாக வரல. அன்னைய தேதியில் போராட்டம் நடந்து அடுத்த நாள் முரசொலியை தினமலர் பார்க்குறாரு. தினமலர் பத்திரிகையில் குமார்னு ஒரு தொடர், அப்போ அவர் தான் துணை ஆசிரியர் தினமலர் பத்திரிகைக்கு. அந்த படம் ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு. இவருக்கு பார்த்த உடனே பளிச்சுன்னு நல்லா இருந்திருக்கு. இவருக்கு பார்த்த உடனே நம்ம முரசொலியில் இந்த படத்தை போடலாமே, நல்லா இருக்க, நம்மளால் ஏமாந்துட்டானே
அந்த நிருபரை கூப்பிட்டு ஒரு டோஸ் விட்டுட்டு அடுத்தது என்ன செய்கிறாரு, கலைஞரே ஃபோன் பண்ணுறாரு எங்கள் தினமலர் ஆஃபீஸுக்கு. எதிர்பாராமல் காலை நேரத்தில் அந்த தோழர் இருந்திருக்கார், துணை ஆசிரியர் இருந்திருக்கார். எடுத்த உடனே நான் கருணாநிதி பேசுகிறேன் அப்படின்ட்டுருக்கார். இவருக்கு ஒன்றும் புரியல, திடீர்னு அதிர்ச்சி. கருணாநிதியா, கருணாநிதிங்களா அப்படின்னு இருக்கா. கோபாலபுரத்துலேருந்து பேசுகிறேங்க. அடுத்த வார்த்தை, யார் எந்த கருணாநிதினு நினச்சிட்டு கூடாதுல்ல, கோபாலபுரத்துலேருந்து பேசுகிறேங்க அப்படின்னு இருக்காரு. ஐயா சொல்லுங்கள் அப்படின்ன உடனே அவர் சொல்லியிருக்காரு, உங்கள் பத்திரிக்கையில் இந்த படம் வந்தது, ரொம்ப சிறப்பாக இருக்குது, அதை எங்கள் பத்திரிக்கையில் போடணும்னு நான் நினைக்கிறேன், அதை நான் ஆள் அனுப்புகிறேன், அதை கொடுத்து அனுப்புகிறீங்களா? இலவசமாக வேண்டாம், அதுக்கு உண்டான பணம் கொடுத்துட்றேன் அப்படின்னாராம். அப்போ அவர் சொல்லியிருக்காரு, ஐயா அதெல்லாம் வேண்டாங்க ஐயா, பணம்லாம் வேண்டாம், நீங்களே பேசியிருக்கீங்க, நான் கண்டிப்பாக கொடுத்துட்றேன். அந்த ஃபோட்டோகிராஃபர் இப்போ இல்லை, அவர் வெளியில் போயிருக்காரு, அவர் 2 மணிக்கு தான் அலுவலகத்துக்கு வருவார், 2 மணிக்கு அலுவலகத்துக்கு வந்தால் பிரிண்ட்டு போடுறதுக்கு ஒரு 4 மணி ஆகும் அப்படின்னு சொன்ன உடனே 4 மணியா, 4 மணிக்கு நான் எங்கள் தோழரை அலுவலகத்தில் வந்து அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு, அதே மாதிரி 4 மணிக்கு அந்த ஒரு தோழரை அனுப்பி அங்கே போய் தினமலர் பத்திரிக்கையில் அந்த படத்தை அவர் ரெடியாக போட்டு வச்சுருக்காரு. வாங்கிட்டு வந்து அவர் கொடுத்த உடனே திரும்பவும் கலைஞரே ஃபோன் பண்ணி அவருக்கு, ஐயா உங்கள் படம் வந்து சேர்ந்தது, நான் இவ்வளோ பணம் கொடுத்தாரா உங்களுக்கு, அதையும் உறுதிப்படுத்திக்கிட்டு கொடுத்தாருங்க, ரொம்ப நன்றிங்க அப்படின்னு சொன்ன அந்த செய்தியை தினமலர் பத்திரிகையில் அப்போ அதை பெரிய நிகழ்ச்சியோட ஒரு கட்சியினுடைய தலைவராக இருக்கிறவர் இவ்வளவு எளிமையாக ஒரு பத்திரிகை ஆசிரியரோட பேசுனது மட்டுமல்ல, இது நல்ல சிறப்பாக இருக்கணுங்கிற அந்த நோக்கத்துக்காக அதை இறங்கி போன அந்த தன்மையை குறிப்பிட்டு ரொம்ப மனம் மகிழ்ந்து பாராட்டுறோங்கிற செய்தியை, கலைஞருடைய எளிமைக்கும் அந்த மற்ற செயல்பாட்டுக்கும் காரணமாக இருந்தது என்கிற செய்தியை அதில் பார்க்குறோம். இன்னொரு செய்தி அதில் போட்டிருக்கு, கலைஞருடைய போர்க்குணம் எப்படிப்பட்டதுன்னு சொல்லி. அந்த போர்க்குணம் எப்படிப்பட்டதுங்கிற செய்தி போட்டதை நேரடியாக பார்த்த சாட்சி நான். அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. என்னன்னு கேட்டிங்கன்னா, நெருக்கடி காலம் உங்களுக்கெல்லாம் தெரியும், மிசா காலம். இப்போ கூட பிஜேபி சொல்லிக்கிட்டு இருக்காங்க, நம்ம அதுக்கெல்லாம் நல்ல பதில் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அவங்க கொடுத்த நெருக்கடி இருந்தது, அதை விட பெரிய நெருக்கடி நீங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் நீங்கள் பேச வேண்டியில்லை அப்படின்னு சொல்லி நம்ம சரியான பதில் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அந்த நெருக்கடி காலத்தில் கலைஞர் அவர்கள் இங்கே சென்னையிலே இருந்து எல்லாரும் வந்து பார்த்த செய்தி, அதில் பத்திரிகை தணிக்கை முறை எப்படி நம்முடைய விடுதலை தணிக்கைக்கு உள்ளாக்கப்பட்டதோ அப்படி முரசொலி தணிக்கைக்கு உள்ளாக்கப்பட்டது. அவர் அந்த நெருக்கடி காலத்திலே திருமண விழாக்களில் மட்டும்தான் அவர் பேச முடியும். அந்த திருமண விழாக்களும் ஒரு அரங்கத்துக்குள்ளார தான் நடத்தணும், பெரிய பொதுக்கூட்டம் மாதிரிலாம் நடத்தக்கூடாது. இப்படியெல்லாம் கருத்து சுதந்திரம் பறிக்கப்பட்ட அந்த காலகட்டத்தில் எங்கள் ஊர் விருத்தாசலத்துக்கு கலைஞர் வராரு. அந்த செய்தியை முரசொலியில் போட்டிருக்கான். அப்படி எங்கே வரான்னு கேட்டிங்கன்னா, விருத்தாசலத்தில் வழக்கறிஞராக இருந்தார் ராமலிங்கம்னு. அவர் திமுக கழகத்தில் இருக்கிற ஒரு நல்ல பகுத்தறிவாளரும் கூட. நாங்கள்லாம் இப்போ திராவிடர் கழகத்தின் சார்பில் தமிழ்நாடு முழுக்க இந்த பட்டிமன்றம்னு நடத்தினோம். ஐயா கூட அதை சொல்லுவாங்க எப்போ பார்த்தாலும். அந்த ஒழுக்கக்கேடு, ஆபாசம் ஆகியவை விஞ்சி நிற்பது கம்பராமாயணத்திலா மகாபாரதத்திலா அப்படிங்கிற தலைப்பில் தமிழ்நாடு முழுக்க அந்த பட்டிமன்றத்தை நம்ம நடத்தினோம். முதல் பட்டிமன்றம் எனக்கு நல்ல ஞாபகத்தில் இருக்குது, தஞ்சாவூரில் தான் நடந்தது. தலைவர், நம்முடைய தமிழர் தலைவர் தான் அந்த பட்டிமன்றத்துக்கு நடுவர். ஒரு அணியில் நம்முடைய ஐயா ஆசிரியர் இறையன் அவர்கள், இன்னொரு அணியிலே நம்முடைய துரை சக்கரவர்த்தி, நாங்கள் துரை சந்திரசேகரன் அதில் வாதாடினோம். அந்த கூட்டத்துக்கு வந்து பார்த்தார், அனுமதி இலவசம்னு போட்டோம். பார்த்திங்கன்னா திலகர் திடலில் தான் அந்த கூட்டம், அந்த பட்டிமன்றம். அந்த எப்பயுமே ஆசிரியர் வந்த உடனே மேடையை பார்ப்பார், எழுந்திரிச்சு நின்று மேடையை பார்த்து இப்படி பார்த்துட்டு வந்து உட்கார்ந்தார். என்னையா அநியாயமாக இருக்குது, கூட்டம்னு சொன்னால் நம்ம கூட்டம்னா 10 பேர் வருவானா, அது ஆபாசம் ஒழுக்கக்கேடுன உடனே படம் பார்க்குற மாதிரி இவ்வளோ பேர் வந்து நிற்கிறானுவா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னார். அப்படி அந்த பட்டிமன்றத்தை நடத்தி அதற்கான ஒரு விளம்பர பலகையை நாங்கள் திராவிடர் கழக சார்பில் வச்சோம். அப்படி வச்ச நேரத்தில் எங்களை பிடிச்சி கைது பண்ணிட்டான் காவல் நிலையத்தில் கைது பண்ணி 2 ஆண்டு வழக்கு நடந்தது. நான் அதில் ஒரு ஆள். அதே மாதிரி ஒன்றிய தலைவராக, திராவிடர் கழக தலைவராக, ஆசிரியராக இருந்த தர்மலிங்கங்கிறவர். ஏன்னா அவர் பள்ளிக்கூடத்து வாதியாருங்கிறதால அவர் மேலே ஒரு கிரிமினல் நடவடிக்கை போடணும்னு அப்போவே ஆர்எஸ்எஸ்காரங்க துணிச்சலாக கொண்டு வந்து அவர் மேலே ஒரு வழக்கு. இன்னொரு தோழர் செங்குட்டுவன் சொல்லிட்டு இப்போ அவர் இல்லை, அவர் படித்து முடித்து பள்ளிக்கூடத்துக்கு ஆசிரியராக போகக்கூடிய நிலையில் இருக்கார். நான் படித்து முடித்து ஒரு சர்க்கரை ஆலையில் தற்காலிக தொழிலாளியாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், கிளர்க்காக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அவங்க ஒரே கல்லில் என்னன்னா,
இந்த 2 பேர் வேலையை பறிச்சிடணும். 3வது அவர் இப்போ ரிட்டையர் ஆக போகிறாரு. ரிட்டையர் ஆகும்போது அவருக்கு ஒழுங்காக அந்த பென்ஷன் மற்றெல்லாம் வரக்கூடாது. அந்த சூழ்ச்சியோட பார்ப்பனர்களை அந்த வழக்கை போட்டு வழக்கு பண்ணுறதுக்கு இழுத்தாங்க. 2 ஆண்டு அது நடந்தது. அந்த 2 ஆண்டு நடந்தது சமயத்துலேயும் நம்முடைய தோழர் ராமலிங்கம்னு சொன்ன பாருங்க, அவர் தான் வழக்கறிஞர்தால அவர் எங்களுக்கு அப்போல்லாம் இந்த தொலைபேசி செல்பேசிலாம் கிடையாது. கார்டு போட்டு சரியாக வர சொல்லுவார். முழுக்க வழக்கை நடத்தி வெற்றிகரமாக நடத்தி முடித்து ₹1 கூட காசு எங்ககிட்ட வாங்கலை. உங்ககிட்ட போய் பணம் வாங்கலாமா அப்படின்லாம் சொன்ன ஒரு கொள்கைவாதி. அவங்க குடும்ப திருமணத்துக்கு கலைஞர் வராரு. திருமணம் நடக்கிற இடம் எங்கன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய அமைப்பு செயலாளராக இருந்தார் நம்முடைய விருத்தாசலம் செல்வராஜ் அவர்கள். சீமான் வீட்டு செல்லப்பிள்ளைன்னு அண்ணாவே சொல்லுவார். முதலாக 2 பேர் நகர்மன்ற தலைவராக வந்தாங்கன்னு சொன்னால், திருவண்ணாமலையில் தர்மலிங்கம்னு ஒருத்தர், விருத்தாசலத்தில் செல்வராஜ்னு ஒருத்தர், அவ்வளோ புகழ் வாய்ந்தவர். அவருக்கு ஒரு பஸ் கம்பெனி இருக்குது. அந்த பஸ் கம்பெனி இருக்கிற ஷெட்டு இருக்குது பாருங்கள், அதில் தான் திருமணம், அதில் தான் கூட்டம். திருமணங்கிறத கூட்டமாக நம்ம நடத்துகிறோம். கலைஞர் வராரு. அப்படி வருகிற போதே அந்த பாலக்காரன்னு ஒரு பகுதி இருக்குது. அந்த பகுதி வழியாக கலைஞர் வராரு. கொடியேற்றலான்னு நம்ம தோழர்களாக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. என்ன நடந்ததுன்னு கேட்டால், அந்த டிஎஸ்பி அங்கே வந்து நின்ட்டார் அந்த கொடி மரத்துக்கு பக்கத்தில். கொடியில் அங்கெல்லாம் ஏற்றக்கூடாது, கூட்டமே போடக்கூடாது, உங்களை யார் கொடியேற சொன்னால், யாரும் இங்கே இருக்காதீங்க போங்க அப்படின்னு விரட்டினா எல்லாரும் ஒதுங்கி போய் நிற்கிறாங்க. அந்த வழியாக கலைஞர் வேன் வரப்போகுது. எங்கள் அப்பா வந்து திமுகவோட கிளை செயலாளர், என்னை பல கூட்டங்களுக்கு என்னை அழைச்சிட்டு போயிருக்காரு. அப்போ அந்த கூட்டத்துக்கு என்னை அழைச்சிட்டு போயிருக்காருன்னா அவர் கூட கையை பிடிச்சிட்டு ஒரு ஓரமாக நிற்கிறேன். ஒரு சில நிமிடத்தில் கலைஞர் வேன் அது வழியாக வருது. காரில் வர்றார், வேனில் வரல, காரில் வர்றார். அந்த இடத்துல கொஞ்சம் கூட்டமாக வித்தியாசமாக இருக்கிறத பார்த்த உடனே காரை நிறுத்த சொன்னார் கலைஞர். கொடிமரம் இருக்குது, கொடிமரத்தில் கயிறு கீழே தொங்குது. அந்த திமுக கொடி இருக்குது பாருங்கள், அது தரையில் கிடக்குது. அந்த டிஎஸ்பி பக்கத்தில் நிற்கிறாரு. மக்கள்லாம் மிரட்சியோடு ஒதுங்கி நிற்கிறாங்க. இந்த காட்சியே கலைஞர் பார்த்த உடனே காரை நிறுத்திட்டார். காரை நிறுத்திட்டு கீழே இறங்கி வந்தார். கீழே இறங்கி வந்து அந்த கொடி கயிறை எடுத்தார். அங்கே யார் தலைவர், யார் செயலாளர், யார் கூட்டத்துக்கு அதெல்லாம் பார்க்கல. கொடியை எடுத்து அந்த கயிறை மேலே வரைக்கும் உயர்த்திட்டு, நெருக்கடி நிலை ஒழிக, சர்வாதிகாரம் ஒழிகன்னு முதல்ல கலைஞர் கோஷம் போட்டார். முழக்கம் போட்ட உடனே ஒதுங்கி நின்னா பாருங்கள் நம்ம கட்சிக்காரங்க, பொதுமக்கள் எல்லாம். ஒரே கூட்டம் எல்லாம் கொடி மரத்துக்கிட்ட வந்துட்டான். கொடியை ஏற்றினார். கொடியை ஏற்றிட்டு அந்த பொதுக்கூட்டத்தில் திருமணத்தில் பேசலான்னு நினச்சார் பாருங்க, அந்த பேச்சை ஒலிபெருக்கி இல்லாமல் கலைஞர் பேசினாருங்க. அவ்வளவு எல்லாம் அசந்துட்டான். போலீஸ் யாரும் ஒன்றும் பண்ண முடியல. அப்படி சொல்லும்போது தான் அவர் சொன்னார், கடைசியாக முடிக்கும்போது, நான் காவல்துறைக்கு சொல்லிக்கிறேன், தடைக்கற்கள் உண்டென்றால் அவைகளை சந்திக்கிற தடந்தோள்கள் எங்களுக்கு உண்டு அப்படின்னு முழக்கமிட்டு அந்த கூட்டத்தை முடித்தார். அந்த செய்தியை முரசொலியில் எடுத்து போட்டு, எவ்வளவு நம்ம நெருக்கடி காலத்தில் அவர் எப்படியெல்லாம் இருந்தாருங்கிறது நிறைய செய்திகளை நம்ம படிச்சிருக்கிறோம். அவரே துண்டறிக்கையை தயார் பண்ணி எடுத்துக்கிட்டு போய் அண்ணா சாலையில் கொடுத்தாரு அப்படிங்கிற செய்தியை பார்க்குறோம். ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சராக இருக்க அன்றைக்கு இளைஞரணியில் இருந்த அவரை கைது செய்ய வந்த நேரத்தில் அவர் கூட்டத்துக்கு போயிருக்காரு, வந்த பிறகு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி வந்த பிறகு அவரே போலீஸுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லி அவர் கண்ணு முன்னாடியே அடித்து இழுத்துட்டு போன நேரத்தில் கூட அவருடைய தாயார் அன்றைக்கு இருக்க அம்மா அவர்கள் அதை பார்த்து வருத்தப்பட்ட நேரத்தில் கூட பொது வாழ்க்கையில் இதெல்லாம் சகஜம்மா அப்படின்னு சொன்ன அந்த கலைஞரையும் நாம் பார்க்குறோம். அப்படிப்பட்ட கலைஞர் அங்கே எப்படி துணிச்சலோடு இருந்தார் என்கிற செய்தியை நாம் பார்க்குறோம். 2வது இன்னொரு செய்தி, ரொம்ப சுவையான செய்தியை நாம் பார்த்தோம். இந்த முரசொலி மலரிலே யார் எழுதியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் துணை பொதுச் செயலாளர்களில் ஒருவராக மத்திய அமைச்சராக இருந்த ராஜா அவர்கள். நாமெல்லாம் அவருக்கு வரவேற்பே கொடுத்தோம். அந்த வழக்கு வந்த நேரத்தில் வழக்கு எப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம கவலைப்படலை. கண்டிப்பாக ஒரு வழக்கில் சம்மந்தப்பட்டவராக இருக்க மாட்டாங்க, அதை நாம் அவருக்கு ஆதரவாக இருக்க வேண்டும் என்று சொல்லி விமான நிலையத்துக்கே ஆசிரியர் தலைமையில் நம்ம திராவிடர் கழக தோழர்கள்லாம் போய் அவருக்கு அந்த வரவேற்பு கொடுத்தோம். அவர் அந்த வழக்கை அதே மாதிரி ஆங்கிலத்தில் அற்புதமாக வாதாடி திகார் சிறைச்சாலையில் அடைபட்டிருந்த அந்த நேரத்தில் கூட அவருடைய அறிவாற்றலால், அவருடைய நேர்மையால் அந்த வழக்கில் இருந்து வென்று வந்த மிகப்பெரிய நம்முடைய பகுத்தறிவாளரான ராஜா அவர்கள். இதில் இந்த கட்டுரையில், இந்த மலரில் 2 செய்தியை சொல்லியிருக்கார். ஒன்று, கலைஞருடைய கொள்கை ஆளுமை திறன். நான் முதல்ல சொன்னேன், இந்த திருடன்னு சொன்னதுக்காக தலையை சிவான்னு சொன்னோம்னு சொன்ன பாருங்க. அப்போ இந்து என்றால் திருடன்னு இருக்குது,
அப்படிங்கிற செய்தியை கலைஞர் பேசி வழக்கம் போல் பாப்பாம் பூரா இப்போ எல்லாரும் எதுக்க ஆரம்பிச்சிட்டான். அவர் எப்படி பேசலாம், நம்மளை பூரா திருடன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு பிரச்சனையை திசை திருப்பி ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு வந்த நேரத்தில் சமாளிக்க முடியாமல் திணறிய அந்த காலகட்டத்தில் நம்ம ராஜா அங்கே போகிறார், கலைஞரை பார்க்குறதுக்கு போகிறார். அப்போ பார்க்கும்போது சொன்னார் தலைவரை, இந்த மாதிரி நீங்கள் சொன்னீங்கல்ல, அதுக்கு ஒரு சான்று என்கிட்ட இருக்குது அப்படின்னு இருக்கார். அப்படியா, சபாஷ், என்ன அது அப்படின்னு கலைஞர் கேட்குறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, இந்தி சப்த சாகர் அகராதி அப்படின்னு ஒரு அகராதி இருக்குது. அந்த அகராதி வாரணாசி நாசரணி பிரச்சார சபா வெளியீடு. அந்த டிக்ஷனரியை, இந்தி சப்த சாகர் அகராதியை யார் வெளியிட்டிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, வாரணாசியில் இருக்கிற நாசரணி பிரச்சார சபா வெளியிட்டது. அந்த புத்தகத்துக்கு ஆசிரியர் யாருன்னு கேட்டிங்கன்னா ராமச்சந்திர சர்மானாலே நமக்கு தெரியும் யாருன்னு. அவர் சமஸ்கிருதத்தில் மிகப்பெரிய பாண்டித்யம் பெற்ற திறமையானவர். அவர் எழுதின அந்த புத்தகத்தில் இந்த கருத்து இந்துன்னா யார் அப்படிங்கிற கருத்து இருக்கு. அதில் இந்துன்னு சொன்னால் அவர் சொல்லியிருக்கார், எ டெக்காயிட் எனிதிங் பிலாங்கிங் டு அன்கல்ச்சரல் பிளாக் அக்லி. கருப்பாக இருப்பான், அசிங்கமாக இருப்பான், திருடனாக இருப்பான், இவனுக்கு பேர் தான் இந்து அப்படின்னு அந்த புத்தகத்தில் இருக்கிற அந்த வாசகத்தை ஒரு சிவப்பு இங்கால அண்டர்லைன் பண்ணி எடுத்துகிட்டு போய் அந்த புத்தகத்தை கலைஞர்கிட்ட நம்ம ராஜா காட்டிருக்கார். படித்து பார்த்தார். அடே அப்பா, என்னையா இவ்வளோ பெரிய சரித்திர சான்றாக இருக்க அப்படின்ட்டு ராஜாவை கூப்பிட்டு கையை காட்டு அப்படின்னு சொல்லி கையை நீட்டி கையில் கலைஞர் முத்தம் கொடுத்தாராம். முத்தம் கொடுத்துட்டு உடனே ஒரு உதவியாளரை கூப்பிட்டு, ஏன்பா இந்த பேஜ் அப்படியே ஸ்கேன் பண்ணு, எல்லா பத்திரிக்கைக்கும் என் பேரில் விளம்பரமாக கொடு. அன்றைக்கி மாலை பத்திரிகையில் போட்டு பூரா இந்து என்றால் திருடன், நான் சொல்லலை, இன்னார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு தலைவர் கலைஞர் கருணாநிதி அப்படிங்கிற பேரில் விளம்பரமாக வந்தது என்கிற செய்தியை ராஜா இந்த மலரில் பதிவு செய்திருக்கிறத பார்க்கும்போது அவர் எப்படிப்பட்ட அந்த உணர்வோடு இருந்தார் அப்படிங்கிறத தெரிஞ்சிக்க முடியுது. இன்னொரு செய்தியும் அவர் பதிவு பண்ணியிருக்கார். அது நமக்கு ரொம்ப தேவையான செய்தி. நாம் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரிச்சுக்கிட்டு இருக்கோம். ஒரு கட்டத்தில் எதிர்த்த காலமும் இருக்குது. பாஜகவோட சேர்ந்து அவங்களாம் கூட்டு இருந்த நேரத்தில் நமக்கு கொள்கை தான் பெருசுங்கிற அந்த அடிப்படையில் நாம் எதிர்த்தோம், விமர்சனம் பண்ணோம். அந்த நேரத்தில் கலைஞர் அவர் பெருந்தன்மையாக தான் இருந்தார். கூட இருக்கிறவங்க தொண்டர்களுக்குள்ளார ஒரு கசப்பு மற்றதெல்லாம் இருக்கிறது இயல்பு தானே. அப்படிப்பட்ட நேரத்தில் கலைஞர் எப்படி இருந்தாருங்கிற செய்தியை சொல்லுவார். இன்றைக்கி ஆதரவாக இருக்கும்போது குமரன் கூட கையில் புத்தகம் வச்சுருக்கார், வீரமணி வென்றிடுக அப்படிங்கிற புத்தகம். இப்போ நம்ம ஆசிரியரை திமுக புகழ்ந்து பேசுகிறதோ, நாம் திமுகவை புகழ்ந்து பேசுகிறதோ இந்த காலகட்டத்தில் சிறப்பாக இருக்குது. ஆனால் அப்படிப்பட்ட நமக்கு ஒரு நெருக்கடியான கட்டம். ஏன்னா அப்படிப்பட்ட நேரத்தில் இவர் பத்திரிகையை படிப்பார். காலையில் உங்களுக்கு தெரியும் 5 மணிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா எடுத்த உடனே அன்றைய பத்திரிகையை பூரா கலைஞர் படிச்சிருவார். அப்படி படிக்கிற போது 2 நாள் என்ன பண்ணிருக்காரு, விடுதலை பத்திரிகை, அப்போ ராஜா பக்கத்தில் இருக்கார், விடுதலை பத்திரிகை மட்டும் மடக்கி காட்டாத விட்டார். கலைஞர் எல்லா பத்திரிகையும் படிச்சுட்டே, அந்த விடுதலை எங்கேயா வள்ளியா அன்றைக்கி அப்படின்னு கேட்டிருக்காரு. இல்லைங்க, வர்றதுக்கு லேட்டாக போச்சுன்னு ஒரு நாள் சொல்லியிருக்காரு. 2வது நாளும் அந்த மாதிரி கேட்டிருக்காரு. அவர் ராஜா என்ன சொல்கிறாருன்னா, இதில் விடுதலையில் விமர்சனம் பண்ணி எழுதிருக்கு, கலைஞர் படிக்கிறாரு, படிக்கும்போது மனசு சங்கடப்படுவோம், அதையே அவர்கிட்ட காட்டிக்கிட்டு நம்மளோட படித்தா நிறுத்திக்குமே அப்படின்னு. அவர் அப்படி இல்லை, கேட்டு அப்போ தான் சொல்லியிருக்காரு, எங்கேயா உங்கள் குருநாதரை காட்டி கொடுக்கறதுக்கு உனக்கு மனசு இல்லையா? அப்போவே பாருங்கள், அவர் திமுகவில் இருந்தாலும் இப்போ நாங்களாம் இருக்கிற மாதிரி தான் இருந்தாலும் கலைஞர் உங்கள் குருநாதரை காட்டி கொடுக்கறதுக்கு மனசு இல்லையா, குடியா நீ விடுதலை குடியா, நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அப்போ சொல்கிறாரு, இந்த மாதிரிலாம் எழுதுனாதான் அவர் வீரமணி, அப்படி இல்லைன்னா அவர் ஈரமணி. எப்படி அவர் அடுக்குமொழியிலேயே இல்லைன்னா அவர் ஈரமணியை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இந்த வாக்கு அரசியலில், கட்சியில், கூட்டணியில், நெருக்கடியில் இதெல்லாம் பல நேரங்களில் நாம் காம்ப்ரமைஸ் ஆக வேண்டிய நெருக்கடி இருக்கிறது. அதனால் நாம் அவங்கள பார்த்து வருத்தப்படக்கூடாது. அவங்க கொள்கையை பேசுகிறாங்க, விமர்சனம் பண்ணுறாங்க, அதை சொல்கிறாரு, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுல நாம் தயக்கம் காட்டக்கூடாது. எவ்வளோ அருமையான வார்த்தை பாருங்கள். அப்போ
விடுதலை படிக்கிறதுலேருந்து ஒதுங்கெல்லாம் நிற்கக்கூடாது, அவங்க கருத்தை அவங்க அழுத்தாமல் சொல்கிறாங்க என்று சொன்ன செய்தியை பார்த்து ராஜா அவர்கள் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சு, பரவாயில்லையே இவ்வளவு முதிர்ச்சி உள்ள, ஏன்னா பாராட்டும் போது எல்லாருமே ஏற்றுக்குவோம், எதிர்த்து சொல்லும்போது நமக்கு அது ஒரு சங்கடமாக தான் இருக்கும். அப்படி அந்த நிலையிலே கூட சங்கடப்படாமல் அவர் எழுதினார், அந்த உணர்வோடு இருந்தார் அப்படிங்கிற செய்தியை நம்மாலே பார்க்க முடிகிறது. இப்படி அவ்வளவு பல சிறப்புகளோடு இருக்கிற இந்த மலர் முரசொலி மலர், முரசொலியில் பார்த்தீங்கன்னா இருக்கும் அந்த லட்சணியை சொன்ன பாருங்க, அதில் கூட வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும், எவ்வளவு அருமையான கருத்து பாருங்கள். அதே மாதிரி இன்றைய செய்தி நாளைய வரலாறு, எவ்வளவு அரசியல் தத்துவத்தை இன்றைக்கி இந்த கூட்டம் நடக்குதுங்கிறது ஒரு செய்தி. நாளைக்கு அந்த வரலாற்றில் பெரியார் நூலக வாசகர் வட்டத்தின் சார்பில் நடந்த கூட்டத்தில் முரசொலி மலரை பற்றி பேசப்பட்டது அப்படிங்கிறது ஒரு வரலாறு. அப்படி இதையெல்லாம் சொல்லி நடத்தினவர், என்ன சொல்லப்போனால் இந்த முரசொலியை படிக்கணுங்கிறதுல அவ்வளவு ஆர்வமாக இருந்தவர் நம்முடைய கலைஞர் அவர்கள். அதை கூட அண்மையிலே நடந்த கூட்டத்தில் நம்முடைய ஆசிரியர் ஒரு செய்தியை சொன்னார். அதை சொல்லி நான் என்னுடைய உரையை நிறைவு செய்ய விரும்புகிறேன். அண்மையிலே கோவையிலே நம்முடைய ஐயா சோமசுந்தரம்னு சொல்லி 92 வயது, இந்த சைனிக் பள்ளின்னு சொல்கிறோம் பாருங்கள், இராணுவ பள்ளியில் ஆசிரியராக இருந்தவர். அவர் ஒரு புத்தகம் வெளியிட்டு விழா வச்சுருக்கார். அந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள்லாம் போனோம், நம்முடைய அருள்மொழிலாம் வந்தது. ஆசிரியர் தான் அந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று நடத்தினார். அதில் நம்முடைய தோழர் முரசொலியை கூப்பிட்டுருந்தோம். நாடாளுமன்ற உறுப்பினர் தஞ்சாவூர்லேருந்து அவர் வந்திருந்தார். அவர் பேசும்போது சொன்னார், நான் அந்த பத்திரிகைலாம் அதிகமாக படித்ததில்லை, இப்போ எம்பியாக வந்த பிறகு தான் நிறைய படிங்கன்னு சொல்கிறாங்க, படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அந்த கூட்டத்தில் இயல்பாக சொன்னார். அப்போ அதுக்கு பிறகு ஆசிரியர் பேசும்போது சொன்னார், முரசொலி இப்படி சொன்னார், முரசொலிங்கிற பத்திரிகையை நடத்தின ஒரு கலைஞர் அவர் எப்படி பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா, அவரை பார்க்க போகிற தோழர்கள் யாராக இருந்தாலும் இன்னைய முரசொலி படிச்சிங்களான்னு கேட்பாராம். படிக்கலைன்னு சொன்னால் படிச்சுட்டு வந்து என்ன பாரு அப்படிம்பாரும்பார். அதை விட பெரிய கொடுமை, திமுக சார்பில் மதுரையில் பயிற்சி பாசறை கூட்டம் நடக்குது. நம்ம பயிற்சி முகாம் நடத்துகிறோம் பாருங்கள், அதே மாதிரி அந்த பயிற்சி பாசறை கூட்டத்தில் நிறைய பங்கேற்கிறாங்க. அந்த முன் வரிசையில் மாணவர்கள் உட்காந்துருக்காங்க, மாணவர் அணி, இளைஞர் அணி, தொண்டர் அணி. பின் வரிசையில் கட்சிக்காரங்க, முக்கிய தலைவர்கள்லாம் உட்காந்துருக்காங்க. அவர் என்ன சொல்கிறாரு, உங்கள் எல்லாருக்கும் சேர்த்து சொல்கிறேன், முன் வரிசையில் இருக்கிறவங்களுக்கு இந்த வினா பொருந்தாது, கட்சிக்காரங்களை பார்த்து கேட்குறேன், பேச தொடங்கிறதுக்கு முன்னாடியே இன்றைய முரசொலி பத்திரிகையை எத்தனை பேர் படித்து பார்த்தீங்க, கை தூக்குங்க அப்படின்னாரு. ஒரு 10 பேர் கை தூக்கியிருக்காங்க. அடுத்தது இவர் சொல்கிறாரு, அந்த 10 பேர் இன்றைய செய்தியில் என்ன சிறப்புன்னு கேட்பேன், அதுக்கும் பதில் சொல்லணும் அப்படின்ன உடனே அந்த 10 பேரில் 8 பேர் கையை கீழே போட்டான். என்னடா அவர் கேள்வி கேட்பார் போல இருக்க அப்படின்னு. அவன் துரைமுருகன் தான் சொல்லுவார், யோ யாரை பார்க்க போகிற, தலைவரை பார்க்க போகிறேன், நீ முரசொலி படிச்சுட்டு போய்யா, போன உடனே அதில் பார்த்தியான்னு கேட்பார் அப்படின்னு. அவர் ரொம்ப நல்ல பிள்ளையா அன்னை முரசொலிலாம் படிச்சுட்டு போயிருக்கார். வழக்கம் போல் துரைமுருகனை பார்த்துட்டு வந்தாருன உடனே அவரை பற்றி இவருக்கு தெரியாதா என்ன சொல்லியிருப்பார்னு. அடுத்தது கலைஞர் கேட்குறாரா, பரவாயில்ல முரசொலியெல்லாம் படிக்கிற பழக்கம் உண்டா அப்படின்னு கேட்டுக்காரு. நான் படிச்சிருக்கேங்க, இன்னைக்கு பேப்பர் வேணாம், படிச்சிருக்கீங்கல்ல, முந்தா நாள் பேப்பரில் என்ன செய்தின்னாராம். அவர் அதிர்ச்சி அடைஞ்சு ஒன்றும் சொல்ல முடியாமல் தவிச்சிருக்காரு. ஏய்யா உங்களுக்கெல்லாம் விளையாட்டாய்யா சொல்லியிருக்காரு. அப்போ தான் உங்களுக்கெல்லாம் விளையாட்டாய்யா, பத்திரிக்கை நடத்துறது எவ்வளவு சிரமம், எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த முரசொலிங்கிற பத்திரிக்கையை தயார் செஞ்சு அப்போ திருவாரூருக்கு திருக்குவளையிலேருந்து போகணும். திருக்குவளையிலேருந்து போகும்போது மழை பெய்யும், சாலை வசதி இருக்காது, 2 ஆறு இருக்கும். அந்த ஆற்றுக்கு நடுவில் இந்த தென்னை மரம் இருக்குது பாருங்கள், அதை தான் கட்டி பாலமாக போட்டிருப்பான். அந்த தென்னை மரத்தில் முரசொலி கட்ட தலையில் கலைஞர் வச்சுக்கிட்டு ரொம்ப சிரமப்பட்டு அந்த கடைக்கு போய் அதை எடுத்துக்கிட்டு போய் ரயில்வே ஸ்டேஷனில் கொடுத்து சென்னைக்கு மற்ற ஊருக்கு அனுப்புகிற வேலையை நான் தலையில் தூக்கிட்டு போனையா கலைஞர் சொல்கிறார். அதே மாதிரி இந்த முரசொலி இருக்க குடும்பம்னு சொல்கிறாங்கல்ல, என் குடும்பத்தில் ஸ்டாலின் இருந்தார், அழகிரி இருந்தார், குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே இந்த லேபிள் ஒட்டுறது இருக்குது பாருங்கள், அதை அவங்க ஒட்டுவாங்க. இன்னும் சொல்லப்போனால் அந்த நம்முடைய முதலமைச்சர் கூட அவருடைய வாழ்க்கை வரலாற்றில் அந்த புத்தகத்தில் எழுதியிருப்பார், நான் தொடக்கத்தில் முரசொலிக்கு நிருபராகவே இருந்தேன், கூட்டத்துக்கு போவேன்,
பேச்சை குறிப்பெடுப்பேன், செய்தியை குறிப்பெடுப்பேன், வந்து அந்த செய்தியை முரசொலியில் பதிவு பண்ணி செஞ்சுருக்கிறேன். முரசொலிங்கிறது எங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே, குடும்பத்தில் எல்லாரும் சேர்ந்து அந்த பத்திரிக்கை வேலையை ஒரு தொண்டாக நாங்கள் செஞ்சோம் அப்படின்னு பதிவு பண்ணிருக்கிறத பூரா கலைஞர் பேசி ஒரு பத்திரிக்கை நடத்துறதுன்னா அவ்வளவு சிரமையா. 60 வருஷமாக நாங்கள் அந்த பத்திரிக்கை நடத்திக்கிட்டு வரோம். நீங்கள் ஏதோ வேடிக்கை பார்க்குற மாதிரி இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? முதல்ல நம்முடைய தோழர்களுக்கு தெளிவு வர வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் மற்ற பத்திரிக்கை படிக்கிறது அப்புறம் இருக்கட்டும், குறைந்தபட்சம் முரசொலியாவது படிக்க வேண்டாமா என்று கேட்டு அப்புறம்தான் அந்த ஒரு நெருக்கடியை கொண்டாந்து கொடுத்து முரசொலிக்கு சந்தாதாரம் ஆனால் தான் உங்களுக்கு அந்த கட்சி பொறுப்பே அப்படிங்கிற மாதிரிலாம் கூட விதிமுறைகளை எல்லாம் மாற்றிய செய்தியை நான் பார்க்குறோம். எதற்கு நான் சொல்கிறேன்னா, அவரே சொல்லுவார், தென்றலை தாண்டியதில்லை தீயை தாண்டி இருக்கிறேன்னு சொல்லுவார். அப்படிப்பட்ட முரசொலி என்பது இவ்வளவு பெரிய நெடிய வரலாறு, இவ்வளவு பெரிய போராட்டம், இவ்வளவு பெரிய அடக்குமுறை, இவ்வளவு பெரிய எதிர்ப்பு, இதையும் தாண்டி இன்றைக்கு கலைஞர் இல்லாத ஒரு காலகட்டத்திலும் இவ்வளவு அற்புதமாக ஒரு முரசொலி மலர் வெளிவந்திருக்கிறது என்று சொன்னால், அந்த முரசொலியிலே இருக்கக்கூடிய அந்த சிம்பல் இன்றைக்கு முரசொலி அலுவலகத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அருமை தோழர்களே, எப்படி நாம் விடுதலையை நாம் உணர்ச்சிபூர்வமாக நாம் வரவேற்கிறோமோ, வாழ்த்துகிறோமோ, பின்பற்றுகிறோமோ, சந்தா சேர்த்து கொடுக்கிறோமோ, அதே மாதிரி நாங்கள் நடத்தக்கூடிய சங்கொலி பத்திரிகை எப்படி கொள்கையில் கொஞ்சம் கூட சமரசம் செய்து கொள்ளாமல் அந்த ஒரு லட்சிய தாகத்தோடு நான் சொன்ன ஒரு கட்சி பத்திரிகை நடத்துறதுல எவ்வளவு சிரமம்னு ஆசிரியர் சொன்னார் பாருங்க. அப்படி நடத்துகிறோமோ, இந்த பத்திரிகைகளை எல்லாம் நாம் படிக்க வேண்டும். குறிப்பாக கலைஞரை தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய அந்த கட்சி தோழர்கள், நண்பர்கள், இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் விரும்புவது, வேண்டுகோள் வைப்பது என்று சொன்னால், முதலிலே முரசொலி அதுதான் நம்முடைய மூச்சு காற்று. அந்த முரசொலியை வாங்கி படித்து பரப்பக்கூடிய பணியிலே ஈடுபட வேண்டும். அந்த அடிப்படையிலே முரசொலி மலரை அருமை தோழர்களே நீங்கள் எல்லோரும் படியுங்கள், படித்து தெளிவடையுங்கள் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்பினை தந்த உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து முடிக்கிறேன். வணக்கம்.